குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ், ஓகேங்களா? இந்திய ஆறுகள். ஜியாகிரபி படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் நம்ம வந்து ரொம்ப செலக்டிவா சில இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது, அதை மட்டுமாவது படிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த டாபிக்ல ஒரு டாபிக் இது, ஓகேவா? அந்த டாபிக்ல ஒரு டாபிக் இது. இதுக்கு முன்னாடி அந்த பிசிக்கல் ஃபியூச்சர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது கூட சேர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எப்படி வந்து மலைகள் பார்த்தோம், பீடபூமிகள் பார்த்தோம், சமவெளிகள் பார்த்தோம். ஸோ அது கூட சேர்ந்த ஒண்ணுதான் ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சிலபஸ்ல நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் தனியாக கொடுத்தாலும் நம்ம வந்து அது கூட உள்ளது அப்படி சேர்த்தே நம்ம வந்து படிச்சிருவோம், ஓகேங்களா? ஏன்னா இதுவும் ஒரு புவியியல் அமைப்பு தான். எக்ஸ்ட்ரா திங்ஸ்னாலும் ஓகே, வந்து தனியாக கொடுத்துரு காரணம் இருக்குனாலும் நம்ம அந்த மாதிரி படிச்சுப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் என்ன, அதாவது டோட்டலாகவே வெதர், கிளைமேட், மான்சூன் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம், அப்படிதானே? புயல் எப்படி உருவாகுது, காற்று எப்படி அடிக்குது, மழை எப்படி பெய்யுது, ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தோம். என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்லைடில் என்ன கொடுத்தோமோ அந்த இதெல்லாம் எதுவும் மிஸ் பண்ணுறாதீங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்து ஒரு வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், அதில் போதும். இந்த டாபிக் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க, ஓகே. ஓகே. ஸோ நீர் ஆதாரங்கள், நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், அதான் மெயினா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீர் வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்திய ஆறுகள்ல பூமி வந்து நீரால நிலத்தால சூழப்பட்டது, அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து பத்தியா பாத்தீங்கன்னா பேஞ்சியா பேந்தலசா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பேஞ்சியா பேந்தலசா தான் ஸோ நீரோ நிலமோ, நிலப்பரப்போ நீர்ப்பரப்போ சேர்ந்தா அந்த பூமி, அப்படிதானே? அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கவே தெரியும், பெரும்பாலான பகுதி வந்து நீர்ப்பரப்பு தான், கரெக்ட் தானே? புவியின் மொத்த பரப்புல 70.8%, ஓகே, 70.8% நமக்கு வந்து என்னவா இருக்குது, நீர், ஓகே. 29.2% தான் நமக்கு வந்து நிலம், ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நீர் இருக்குன்னு சொல்றாங்கன்னா 326 மில்லியன் கன மைல்கள், ஓகே. 326 மில்லியன் கன மைல்கள். ஸோ ஒரு கணம் அப்படின்றது உயரம், அகலம், நீளம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா அப்போ ஒரு கன என்ன சொல்றாங்க ஒரு கன மைல்கள், ஒரு மைல் தூரத்துல இப்படி ஒரு மைல், இப்படி ஒரு மைல், இங்க ஒரு மைல், இந்த மாதிரி ஒரு மைல் அகலம், ஒரு மைல் உயரம், ஒரு மைல் நீளம், இப்படி ஒரு கன செவ்வகம் வரைஞ்சு வச்சுக்கீங்களேன், எவ்வளவு பேசுறோம்? இதே மாதிரி 326 மில்லியன் தான் இமேஜின் இல்லையா? ஸோ அவ்வளவு பெருசு, ஓகேவா? அவ்வளோ நீர் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கம்பேர் பண்ணோம்னா நம்மெல்லாம் எத்தனை என்ன சொல்றது, எத்தனை கன சென்டிமீட்டர் வருவோம் இல்லையா? ஓகே. ஸோ அவ்வளோ பெருசு, ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, தண்ணி இருக்குது. அதுல பூமியில பெரும்பாலும் என்ன நீர் இருக்குன்னா உவர்ப்பு நீர், உப்பு நீர் தான் இருக்கு, ஓகேங்களா? பெரும்பாலும் இது வந்து கடல்கள்லயும் அல்லது ஆழிகள்லயும், அதாவது கடல்கள்ல தான் பெரும்பாலும் நமக்கு வந்து காணப்படுது. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 97.2% நமக்கு வந்து உப்பு நீரா தான் இருக்குது. மீதி 2.8% தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நன்னீர் தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ உவர் நீர் வந்து பாத்தீங்கன்னா இங்க உவர் நீர்ல வந்து பாத்தீங்கன்னா 97.2%, 2.8% வந்து நன்னீர், ஓகேங்களா? நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் 70% நீர் இருக்குது. மொத்தம் டோட்டல் பூமியில 70, 30 அப்படின்றத பிரிச்சுக்கோங்க. ஆக்சுவலா 70.8, அந்த 70% வந்து 100 மாத்தினீங்கன்னா அதுல 97.2% வந்து உப்பு நீராகவும் 2.8% வந்து நன்னீராகும். அந்த நன்னீர்ல 2.2% வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அந்த நன்னீர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2.8 இருக்கு இல்லையா? இந்த 2.8ல இந்த 2.2 இது வந்து 100 இருக்குல்ல, 2.2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புவியினுடைய மேற்பரப்பிலையும், மீதி எவ்வளவு இருக்கு 0.6. இந்த 0.6 வந்து நமக்கு வந்து நிலத்தடி நீராகவும் காணப்படுது. அப்போ நமக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா புவியின் மேற்பரப்புல நன்னீர் காணப்படுது, புவிக்கு உள்ளே நமக்கு வந்து ஓரளவுக்கு நன்னீர் காணப்படுது, ஓகேங்களா? இப்ப இந்த புவியின் மேற்பரப்பு நீர் நமக்கு எங்கெல்லாம் இருக்கும், ஓகேவா? புவியின் மேற்பரப்புல வந்து நீர் எங்கெல்லாம் இருக்கும்? பனியாறுகள், பனிமலைகள், சதுப்பு நிலங்கள், ஏரிகள், குளங்கள் இல்லையா, இங்கெல்லாம் இருக்கும். நிலத்தடி நீர் உங்களுக்கே தெரியும், கரெக்டா? இப்படிதான் நமக்கு வந்து நீர். இந்தியாவுல நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா, நீர் வளம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 3 ஆதாரங்கள் நமக்கு தேவை, ஓகேங்களா? நமக்கு இப்ப தேவையில்ல 3 ஆதாரங்கள்லாம் இந்தியாவில வந்து தண்ணீர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு, மழை பெய்யறது மூலமா. அடுத்து பாத்தீங்கன்னா பூமியினுடைய மேற்பரப்பு நீர், அப்புறம் வந்து நிலத்தடி நீர், ஓகேங்களா? ஒண்ணு வந்து மழைப்பொழிவு,
அப்புறம் பூமியுடைய மேற்பரப்பு நீர், அப்புறம் இன்னொன்னு நிலத்தடி நீர். இந்த மூணு மூலமா தான். ஓகேங்களா? ஸோ புவியுடைய மேற்பரப்பு நீர் வந்து பாத்தீங்கன்னா மழையாலையும் ஃபார்ம் ஆகுறது, தானாவும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, பனியாறுகள் எல்லாம் இருந்து. ஓகே, அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுல ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்க பாருங்க. ஃபின்லாந்து என்ன சொல்றாங்கன்னா 1000 ஏரிகளின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபின்லாந்து வந்து 1000 ஏரிகளின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அங்க கிட்டத்தட்ட 1,87,888 ஏரிகள் இருக்காமா. 1,87 888. ஓகேங்களா? 1,87,888 ஏரிகள் நமக்கு இருக்குது. புரிஞ்சுதா? 1,87,888 ஏரிகள் வந்து இங்க மொத்தம் நமக்கு இருக்கிறதா சொல்றாங்க. சோ மழை நீர் வந்து நன்னீரா? மழை நீர் வந்து நன்னீரா தான் கருதப்படுது. ஓகேங்களா? ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது நமக்கு தண்ணீர் அப்படின்னு பார்க்கும்போது ஆறுகள் நம்ம பார்க்க முன்னாடி கடல்களும் நமக்கு இருக்கு இல்லையா? சோ அந்த பெருங்கடல்கள் நம்ம பார்க்கணும். நம்ம இதுவரை நம்ம வந்து அந்த கடல்கள் பற்றி எதுவும் பார்க்கல. சோ அதையே நம்ம லைட்டா வந்து அப்படி கூடவே பார்த்துருவோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல்கள். சோ பெருங்கடல்கள் அப்படின்னு பாக்குறப்ப பெருங்கடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துடைய மிகப்பெரிய பெருங்கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். மொத்தம் என்னென்ன பெருங்கடல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்குது, அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது, அப்புறம் ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது, சாரி இந்திய பெருங்கடல் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சோ அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். அண்டார்டிக் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா சதன் இதுன்னு சொல்லுவாங்க, சதன் ஓஷன் சொல்லுவாங்க, தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பசிபிக் பெருங்கடல் பாத்தீங்கன்னா இதான் வந்து உலக பெருங்கடல்லையே மிக பெரியது. ஆக்சுவலா பசிபிக் பெருங்கடல் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேப் எடுத்து பாருங்க. நீங்க நார்மலா இந்த மேப்ல பாத்தீங்க வச்சுக்கீங்களேன், இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்குல்ல, குளோப் இல்லாம, அதாவது உருண்டை வடிவத்துல இல்லாம இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நார்த் அமெரிக்கா இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து சவுத் அமெரிக்கா இருக்கும், இங்க வந்து யூரோப், யூரேசியா, ஓகே, அப்படி வந்து இங்க இந்தியா, இங்க ஆஸ்திரேலியா இருக்கும், இங்க வந்து ஆப்பிரிக்கா இருக்கும். ஓகேங்களா? அப்போ பசிபிக் நமக்கு இங்க எங்க இருக்கோம்னா இங்கேயும் போட்டிருப்பாங்க மேப்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா குளோப்ல வரும்போது எப்படி வரணும், அதாவது இது வந்து நார்த் அமெரிக்கா, இங்க வந்து ஜப்பான் சம்திங்லாம் இருக்கும். குளோப்ல வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி உருண்டை வரும்போது பசிபிக் வந்து ஒரே இடத்துல வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு மேப்ல பார்க்கும்போது இங்க கொஞ்சமா இருக்கும். ஸோ அப்படி சுத்தி பாருங்க, ரவுண்டா ஆக்கி பாருங்க. ஓகேங்களா? உருண்டை வடிவத்துல அப்படி மாத்தி பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இங்க இருந்து இங்க இருக்கும். ஓகே, சோ ரொம்ப பசிபிக்னா என்ன மீனிங், ரொம்ப அமைதியான பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. பசிபிக்னா என்ன மீனிங், ரொம்ப அமைதியா இருக்குமாமா. அதனால அது வந்து அமைதியான பெருங்கடல் தான் பசிபிக் சொல்றாங்க. யாரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டுல இருந்து கடல்வழி ஆய்வு பணியாளர் பெர்டினாண்ட் மெக்கல்ஹன். இதெல்லாம் இதுவரை கேட்டது இல்லை, அதனால நான் வந்து நோட்ல வைக்கல. இதுவரையும் கேட்டது இல்லை யாரு பேர் வச்சாங்க அப்படின்றதெல்லாம். பெருங்கடல்ல இருந்தே பெருசா கொஸ்டின் கேட்டது இல்லை. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து பாத்துக்க வேண்டியதான். ஆறுகள் தான் முக்கியம் நமக்கு. ஓகே, பெர்டினாண்ட் மெக்கல்ஹன் அப்படின்றவரு இதுக்கு பேர் வச்சிருப்பாரு. எப்போ 1521 இதுக்கு பேர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? இதோட சராசரி ஆழம் என்ன சொல்றாங்கன்னா 4280 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க, சராசரி ஆழம். ஓகேங்களா? அங்க வந்து பெரிய ஆழமும் இருக்கு. மரியானா ட்ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,994 மீட்டர். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்லயே இருக்குது. ஓகே, 6th ஆர் 7th ஆமா, அங்கேயே நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டா போகணும், தெரியாம போக கூடாது. ஓகே, அப்போ புவியினுடைய மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் இந்த பசிபிக் பெருங்கடல் தான். பூமியினுடைய மொத்த பரப்புல 1/3 பகுதியை வந்து இதை கொண்டிருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆழமான பகுதி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச், மரியானா அகழி. அதோட ஹைட் பாத்துக்கோங்க 10,994 மீட்டர். அப்புறம் எவரெஸ்டே தூக்கி உள்ள போட்டா மூழ்கிரும். எவரெஸ்டோட ஹைட் என்ன, 8,848. 8 போனா 4 போயிடலாம். அப்படிதானே? 8 போனா 4 போயிடலாம் அப்படின்றதுதான். சோ இந்த பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முக்கோண வடிவத்துல இருக்கு. ஆமா, இப்படி கிட்டத்தட்ட இதை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும், ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிங் நீர் சந்தி. ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிங் நீர் சந்தி. இந்த பெரிங் நீர் சந்தி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு காணப்படும். ஓகேவா? சோ அது வந்து மேப் இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேப்ல பாருங்க, பெரிங் நீர் சந்தி ஆர்டிக்கையும் இதையும் இணைக்கிற ஒரு பகுதி. ஓகேங்களா? ஆர்டிக்கையும் இதையும் இணைக்கிற ஒரு பகுதி மேல் பரப்புல வந்து காணப்படும். சோ இது வந்து பெரிங் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே,
ஸோ நமக்கு இந்தியாவையும் ஸ்ரீலங்காவுக்கு என்னது பாக், அது வந்து பாக் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிங் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டா என்னது, ரெண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்பை இணைக்கக்கூடியது, அல்லது ரெண்டு மிகப்பெரிய நிலப்பரப்பை பிரிக்கக்கூடிய நீர்ப்பரப்பு. அப்ப நீர் சந்திக்கிற இடம். ஓகே. ஸோ இது வந்து அப்போ பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. என்ன பண்ணுது, பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஓகேங்களா. ஸோ சும்மா மேப் இருந்தா அப்படி பாருங்க. பக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னா, பெரிங் கடல் இருக்கும், சைனா கடல் இருக்கும், ஜப்பான் கடல் இருக்கும், தஸ்மானியா கடல் இருக்கும், பிலிப்பைன்ஸ் கடல் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் பக்கத்துல இருக்கும். முக்கியமான தீவுகள்னா இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா. பிலிப்பைன்ஸ் இருக்கும், ஜப்பான் இருக்கும், ஹவாய் இருக்கும், நியூசிலாந்து இருக்கும். இதெல்லாம் முக்கியமான தீவுகள். மரியானா ட்ரெஞ்சு பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பசிபிக் பெருங்கடலை சுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட பாருங்க. பசிபிக் பெருங்கடலை சுத்தி எரிமலைகள் நிறைய தொடர்ச்சியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பிளேட் வந்து மூவ்மெண்ட்னால நமக்கு வந்து எரிமலைகள் வந்து சுத்தி உருவாயிருக்கும். அந்த சுத்தி உருவானது மேல இருந்து பார்க்கும்போது ஒரு நெருப்பு வளையம் இருக்கிறது மாதிரி இருக்குமாமா. ஓகேங்களா. எப்படி இருக்குமா, ஒரு நெருப்பு வளையம் இருக்கிறது மாதிரி இருக்குமாமா. ஓகேங்களா. ஆக்சுவலா அந்த டயக்ராம் நான் வந்து இப்படி போட்டிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இங்க வந்து நார்த் அமெரிக்கா இருக்குது, இங்க வந்து ஆசியாவுடைய பகுதி வந்து கம்ப்ளீட் ஆகுது, இங்க வந்து ஆஸ்திரேலியாலாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான தீவுகள் இடம். இதெல்லாம் எரிமலைகள் நிறைய காணப்படக்கூடிய பகுதி. ஓகேங்களா. ஸோ சுற்றி பார்க்கும்போது ஒரு நெருப்பு வளையம், ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்ற மாதிரி பேரு. ஓகே. ஓகே. அப்ப பசிபிக்னா மீனிங் என்ன, அமைதி அப்படின்றது மீதி. இதுக்கு பேர் வச்சவர் பெர்டினாண்ட் மெக்கல்ஹன். ஓகே. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுல எல்லா பாயிண்ட்ஸும் ஓகே. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. பசிபிக் நெருப்பு வளையம் அதே நான் வச்சுக்கோங்க. மரியானா ட்ரெஞ்ச். ஓகேங்களா. அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் வடிவ பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எஸ் வடிவ பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ குளோப்ல நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். நீங்க வந்து நார்மல் மேப், ஆமா இது வந்து கொஞ்சம் நார்மல் மேப்ல பார்த்தாலும் ஓகே தான். ஓகேவா. அதாவது அட்லாண்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா ஆரம்பிக்கும், ஒரு கோனை ஷேப்ல இருக்கும். பார்த்துருக்கீங்களா. சவுத் அமெரிக்கா ஆரம்பிக்கும், இங்க நார்த் அமெரிக்கா அப்படி இருக்கா, இங்க கிரீன்லாண்ட்லாம் இருக்கும். கரெக்டா. இங்கதான் அதே மாதிரி இங்க வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இருக்கும். ஆப்பிரிக்கா கான்டினென்ட் ஒரு மாதிரி இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யூரோப் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ பாத்தீங்களா இந்த ஷேப்ல இருப்பாங்க. இதான் நமக்கு வந்து அட்லாண்டிக். இதான் வந்து அட்லாண்டிக். ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் எஸ் வடிவ ஷேப்ல இருக்கும். இது வந்து நார்த் அட்லாண்டிக், இது வந்து சவுத் அட்லாண்டிக் சொல்லிட்டு சும்மா ஈஸிக்காக ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல 2வது மிகப்பெரிய கடல். கிரேக்க புராணங்கள்ல அட்லஸ் அப்படின்ற பேரால வந்து அழைக்கப்பட்டது. அட்லாண்டிக் கடல் வந்து பாத்தீங்கன்னா உலகினுடைய அந்த பெருங்கண்டம் பாஞ்சியா உடஞ்சி உருவானது. ஓகே. பாஞ்சியா வந்து 2வது உடைஞ்சி உருவானதுதான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இது பாஞ்சியா, சுத்தி பாந்தலசா. ஃபர்ஸ்ட் இது 2வது உடஞ்சி மேல ஏதாவது பிரியும். அதே மாதிரி இதுவும் உடஞ்சி உருவானது. ஓகே. பசிபிக் பெருங்கடல் வந்து ஆல்ரெடி அப்படியே உள்ளது. ஓகேங்களா. பசிபிக் பெருங்கடல் அப்படியே இருக்கிறது, மற்ற கடல்களும் அப்படியே இருக்கிறது. இப்ப பாருங்களேன், அதாவது இந்த பாஞ்சியா வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இங்க பசிபிக் பெருங்கடல் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்டிக் அப்படி இருக்குது, அண்டார்டிக் அப்படி இருக்குது, இந்தியன் ஓஷனும் இந்த இடத்துல வந்து அப்படியே இருக்குது. ஆனா அட்லாண்டிக் பாருங்க, இந்த ரெண்டும் உடஞ்சி பிரிஞ்சதுனால இந்த இடத்துல உருவானது. இந்த கண்டங்கள்லாம் சேர்ந்து இருந்து இவங்க எல்லாம் பிரிஞ்சதுனால இந்த இடத்துல உருவானது. கரெக்டா. ஸோ இப்படிதான் உருவானதுதான் நமக்கு வந்து என்னது, அட்லாண்டிக். அப்போ பாஞ்சியா கண்டம் உடைந்து உருவானதுதான். ஓகே. ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து இங்க முக்கியமானது. ஓகே. அதை பற்றி நான் கொடுக்கல, ஜஸ்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சூயஸ் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்குது. சூயஸ் கால்வாய் ஆக்சுவலா வந்து எதை பிரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியதரை கடல் மெடிட்டரேனியன் சீயையும் செங்கடல் ரெட் சீயையும் நமக்கு வந்து இணைக்கும். ஓகேங்களா. சூயஸ் கால்வாய் தமிழ் எழுதிக்கிறேன். சூயஸ் கால்வாய். ஓகேங்களா. சூயஸ் இப்படி வரும், சூயஸ் கால்வாய் கனால்.
எந்த கடல் எல்லாம் இணைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய தரை, அதாவது மெடிட்டரேனியன் சீ சொல்லுவாங்க, மத்திய தரை கடல். ஓகேங்களா, இதான் நம்மளுடைய பழைய டெரிசி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, டெரிசி ரெண்டா பிரிஞ்சு, அந்த அந்த டெரிசியோடைய ஒரு டெரிசியோட இப்ப இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய தரை கடல் அப்படின்றது. ஓகேங்களா, மத்திய தரை கடல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செங்கடல். இந்த ரெண்டத்தையும் பிரிக்கிறது ரெட் சி, செங்கடல், எகிப்துல இருந்து இல்லையா. ஸோ ரெண்டையும் பிரிக்கிறதா நமக்கு இருக்குது. 1869 அதிகாரப்பூர்வமா ஓபன் பண்ணிருப்பாங்க ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக. சூறாவளிகள் நிறைய நிறைந்து காணப்படும். அதிகமான சூறாவளிகள் இந்த அட்லாண்டிக் கடல்ல வந்து நமக்கு நடக்கும். புவியின் மொத்த பரப்பளவுல 1/6 கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புவியினுடைய மொத்த பரப்பளவுல 1/6 கொண்டிருக்கு சொல்றாங்க. இந்த பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை போன்று இருக்குது. ஓகே, அப்புறம் இதுல ஒரு நீர் சந்தி முக்கியமான என்னன்னா ஜிப்ரால்டர் நீர் சந்தி. என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி பெரிங் ஸ்ட்ரைட் பார்த்தோம், அதே மாதிரி ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட். ஓகேங்களா, சோ ஜிப்ரால்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்தியதரை கடலையும், ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மத்தியதரை கடலையும் அதே மாதிரி இந்த அட்லாண்டிக்கையும் பிரிக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஆப்பிரிக்காவோட பகுதிங்க. இங்க வந்து போர்ச்சுகல், ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஓகேங்களா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியதரை கடல் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியதரை கடல் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா. சோ இந்த இடத்துல வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஜிப்ரால்டர். ஜிப்ரால்டர். ஓகேங்களா, நீங்க மேப்ல தயவு செய்து பார்த்தோம் கொஞ்சம் முன்னா பின்னா இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல வரும் தான் போட்டிருக்கேன், எக்ஸாக்டா நான் வந்து சொல்லல. ஓகே, ஸோ மேப்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் வந்து அண்டார்டிகையும் மத்தியதரை கடலையும் பிரிக்குது. அது முக்கியமானது, அதையும் நான் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இங்க எழுதிக்கலாமா, ஜிப்ரால்டர் நீர் சந்தி. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் அண்ட் மத்தியதரை கடல். ஓகே, அட்லாண்டிக் அண்ட் மத்தியதரை கடல். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆழமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா போர்ட்டோரிக்காவில் காணப்படக்கூடிய மில்வாக்கி அப்படின்ற அகழி. ஓகேங்களா, போர்ட்டோரிக்கா கோஸ்ட்ல காணப்படக்கூடிய மில்வாக்கி அப்படின்றது தான் இங்க வந்து ஆழமான பகுதி. ஸோ இங்க வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம கப்பல் போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்க இருக்குதா, ஐயோ கவனிக்கலங்க. ஜிப்ரால்டர் நீர் சந்தி தான் வந்து இது பிரிக்குது, தவறாம. ஓகே ஃபைன். கப்பல் போக்குவரத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. கப்பல் போக்குவரத்து நமக்கு இந்த ரெண்டு, இது வந்து கிழக்கு அரைக்கோளம், இது மேற்கு அரைக்கோளம், ரெண்டா பிரியுது அப்படின்ற சென்ட்ரல். அதாவது இங்க வந்து அமெரிக்கா, அங்க வந்து யூரோப் அண்ட் ஆசியா, இப்படி ரெண்டா பிரிக்கும் போது சென்ட்ரல் இருக்குது. இங்க டு இங்க கப்பல் போக்குவரத்து ஃபுல்லாவே இதெல்லாம் நடக்குது. ரொம்ப ரிச்சான ஒரு இது. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆழமான பகுதி வந்து மில்வாக்கி 8600 மீட்டர் ஆழம் உடையது. இங்க பக்கத்துல என்னென்ன கடல்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, இங்கதான் மெக்சிகோ வளைகுடா இருக்கும். ஓகேங்களா, கரீபியன் கடல் இங்க இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடகடல், நார்த் சி, இங்க மேல வந்து நார்த் சி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கினியா வளைகுடா, மத்தியதரை கடல் பார்த்தோம். தீவுகள் பாத்தீங்கன்னா செயின்ட் ஹெலனா, ரொம்ப முக்கியமானது. செயின்ட் ஹெலனா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அப்புறம் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட், அப்புறம் வந்து ஐஸ்லாண்ட், ஓகே, ஃபாக்லேண்ட், இது எல்லாமே இந்த பகுதியில் தான் காணப்படுது. ஓகேங்களா, முக்கியமா என்ன வச்சுக்கணும், எஸ் வடிவ பெருங்கடல் என்னன்னு சொல்லி வச்சுக்கணும். எஸ் வடிவ பெருங்கடல் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஜிப்ரால்டர் நீர் சந்தி என்ன பண்ணுன்னு பார்க்கணும். மில்வாக்கி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, போர்ட்டோரிக்காவில் இருக்கக்கூடிய மில்வாக்கி நமக்கு என்னன்னு தெரியணும். அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டாலே போதுமானது. அடுத்த நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா உலகின் 3வது பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பெருங்கடல் வந்து உலகின் 3வது மிகப்பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்கள்ல வணிகம் நடைபெறுவதற்கு முன்னமே இங்க வந்து வணிகம் நடைபெற்றுட்டு இருந்திருக்குது. ஓகேங்களா, இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருங்கடல் ரொம்ப அமைதியானது, ரொம்ப ரொம்ப அமைதியானது, வெரி காம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து மெயினான அதிகமா வணிகம் நடக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா, ஸோ பசிபிக்கே அமைதி, அதை விட அமைதி அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ 3வது பெரிய பெரிய பெருங்கடல். ஓகேங்களா, பெரிய பெருங்கடல். ஓகே, முக்கோண வடிவம் கூடியது. கரெக்டா, முக்கோண வடிவம் கூடியதா? எஸ், அதாவது இப்படி இந்தியா இருக்குதா. ஓகே, அங்க என்ன இருக்குது, அரேபியன் சி இருக்குது, அரபிக்கடல் இருக்குது. இங்க என்ன இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது.
ஓகே, கிட்டத்தட்ட இந்த ஷேப்ல இருக்கும். முக்கோண வடிவம் தானே? இந்தியன் ஓஷன் என்ன ஷேப்ல இருக்கு? முக்கோண வடிவம் கிடையாது. ஓகேவா? சோ தீவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து முக்கியமான ஓகே ஃபர்ஸ்ட் ஏன் இதுக்கு வந்து இந்த பேர் வந்துச்சு ஓகேங்களா? சோ அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அந்த கிரேக்க புராணங்கள் வரக்கூடிய அட்லஸ் அப்படின்ற பேர்ல இருந்து வந்துச்சு. ஃபைன், இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இதை வந்து இந்த பேர்லயே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு அருகாமையில் இருப்பதனால இந்த பேர்ல சொல்லிட்டாங்க. இது வந்து முக்கோண வடிவத்தை கொண்டது. ஓகே, நம்ம பார்த்தோம். இங்க வந்து அந்தமான் நிக்கோபர் தீவு இருக்கு, லட்சத்தீவு இருக்கு, மாலத்தீவு இருக்கு, இலங்கை இருக்கு, மொரிஷியஸ் இருக்கு, ரீயூனியன் ஐலாண்ட் இருக்குது. மொரிஷியஸ் இங்க இருக்கும், ரீயூனியன் ஐலாண்ட் இங்க இருக்கும், ஸ்ரீலங்கா வந்து இங்க இங்க இருக்கும். கரெக்டா? வேற என்ன இருக்குது? அந்தமான் நிக்கோபர் இருக்குது, லட்சத்தீவு இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து இங்கதான் காணப்படுது. ஓகேங்களா? ஓகே, சோ வேற என்ன இருக்குது? இங்க வந்து இன்னொரு நீர் சந்தி என்னன்னு பாத்தீங்கன்னா மலாக்கா நீர் சந்தி. ஓகே, மலாக்கா நீர் சந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியது. மலாக்கா ஸ்ட்ரெயிட் அகைன் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரெயிட். எல்லாத்துலயும் ஒவ்வொரு முக்கியமான ஸ்ட்ரெயிட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மலாக்கா ஸ்ட்ரெயிட் இது எக்ஸாக்டா எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பசிபிக் இது எங்க வரும்னா இது நமக்கு வந்து இந்திய பெருங்கடல் பெருசா வரும். நான் வந்து கொஞ்சம் சின்னதா போட்டிருக்கேன். இது வந்து இந்தியா அப்படி முடியுதா, இப்படியே போயிட்டு இருந்தா இங்க வந்து மியான்மர்லாம் வருதா, மியான்மர் அப்படி வந்துட்டா இங்க வந்து என்ன இருக்கும்? மலேசியா இருக்குமா? ஓகேங்களா? மலேசியா சிங்கப்பூர்லாம் அங்க இருக்குமா? ஓகேங்களா? மலேசியா அங்க இருக்கும், சிங்கப்பூர் அங்க இருக்குமா? ஸோ இந்த கேப் ஓகேங்களா, இந்த கேப் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்றது. எந்த கேப்பு? இந்த கேப். இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது மலாக்கா ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட் இங்க என்ன இருக்குது? பசிபிக் இருக்குது. ஓகேங்களா? இங்க என்ன இருக்குது? இந்தியன் ஓஷன் இருக்குது. ஓகே, இந்தியன் ஓஷன் வந்து நமக்கு இங்க வரக்குது. நான் சும்மா ஒரு இதுக்காக போட்டேன். ஆக்சுவலா அங்க வர பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஓஷன் நமக்கு வந்து இங்க இருக்குது. இதுவும் இந்தியன் ஓஷன் தான். வங்காள விட நமக்கு கொஞ்சம் தான் வரும். இவ்வளவுதான் நமக்கு வங்காள விட. இது எல்லாமே இந்தியன் ஓஷன் தான். ஓகே, இந்தியன் ஓஷன் தான் இதுவும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கடல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்குது. ஓகே, பார்த்தோம். அப்புறம் இங்க வந்து ரொம்ப ஆழமான பகுதி அப்படின்றது என்ன தெரியும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டோரிக்கோல உள்ள மில்வாக்கி பார்த்தோம். அது எங்க இருக்கு? அட்லாண்டிக்ல இருக்கு. மரியானா ட்ரெஞ்ச் பார்த்தோம். அதே மாதிரி ஆழமான பகுதி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஜாவா அகழி. ஸோ ஜாவா அகழி தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஆழமான பகுதி. 7725 கிலோ மீட்டர் உயரம் உடையது, ஆழம் உடையது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கக்கூடிய இந்த 4மே ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடிச்சு மக்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6% 6 டிகிரி கால்வாய். ஓகே, மேப்ல வந்து ஒவ்வொரு டிகிரி சேனல் வச்சிருப்பாங்க. 0 டிகிரி நமக்கு வந்து ஈக்குவேட்டரா, அப்புறம் மேல வந்து 1 டிகிரி 2 டிகிரி வருதுல, அப்புறம் அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாய், அதான் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கனால் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு 4 முக்கியமானதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 6 டிகிரி சேனல். ஓகேங்களா? 6 டிகிரி சேனல் சொல்லுவாங்க. கால்வாய் வந்து கனால் வராது, சேனல். 6 டிகிரி சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்குது. கரெக்டா இந்தோனேசியாவுக்கும் இந்திரா முனைக்கும் இடையில அந்த லைன் வந்து கிராஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து 6 டிகிரி சேனல் இது புரிஞ்சுதா? இந்திரா முனை எங்க இருக்குது? அந்தமான் நிக்கோபர். அந்தமான் நிக்கோபர் முடியிற இடத்துல அந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து இந்திரா முனை அப்படின்றது. அதுல இருந்து அந்த லைன் அப்படியே நமக்கு எங்க போகுதுன்னா இந்த ரெண்டுக்கும் கேப்ல தான் போகும். இந்தோனேசியாவுக்கும் இந்திரா முனைக்கும் கேப்ல தான் 6 டிகிரி சேனல் போகும். இது ஈஸி. 8 டிகிரி சேனல் வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. மால்தீவ்ஸையும் மினிக்காய் தீவையும் 8 டிகிரி பிரிக்குது. அப்புறம் நம்ம மால்தீவ்ஸுக்குள்ளே வந்துருவோம். சரி, மால்தீவ்ஸ்ல இங்க லட்சத்தீவுக்குள்ள வந்துரும். ஆக்சுவலா லட்சத்தீவு, அமினி தீவு, மினிக்காய் தீவுகள்லாம் சேர்ந்துதான் லட்சத்தீவு. அப்படிதானே? அந்த லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும், சோ அது 2 தனித்தனி தீவுகள், தீவு கூட்டமா சேர்த்து நம்ம இப்ப லட்சத்தீவு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரி சேனல் 9 டிகிரி கால்வாய் நமக்கு வந்து பிரிக்குது. ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 டிகிரி வந்து அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்குது. ஓகேவா? 10 டிகிரி வந்து அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்குது. இந்தோனேஷியா இங்க இருக்குது. இந்திரா கோல் பாயிண்ட் இங்க இருக்கு. இது வந்து 6 டிகிரி. அப்படியே மேல வந்தீங்கன்னா மால்தீவ்ஸ் இருக்குது, மினிக்காய் தீவுகள் இருக்குது. ஓகேங்களா? மால்தீவ்ஸ், மினிக்காய் தீவு, லட்சத்தீவு. ஓகே, இங்க வந்து என்ன சொல்றது நிக்கோபர், அந்தமான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது.
இது 6 டிகிரியா, இது வந்து 8 டிகிரி. 8 டிகிரி வந்து மாலத்தீவுக்கும் மினிக்காய்க்கும் இடையில போகுது. ஓகே, 8 டிகிரி. சாரி, இன்னும் கீழே வரும். இந்த கேப் மாலத்தீவோ இங்க இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, மினிக்காய். ஓகேங்களா, இது வந்து லட்சத்தீவு. ஓகே, ஸோ மாலத்தீவுக்கும் மினிக்காய்க்கு இடையில போறது வந்து பார்த்தீங்கன்னா 8. இது லட்சத்தீவுக்கும் மினிக்காய்க்கும் போறது வந்து 9. அந்தமான் நிக்கோபருக்கு இடையில போறது வந்து 10. ஓகே, ஒரு டிராயிங் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாயிரும். இல்ல மேப் இருந்தா மேப்பே ஒரு ஒரு 2-3 டைம் குறுன்னு பாருங்க, மைண்ட்ல வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, இது எப்ப கேட்டாலும் ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்க. இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழ இருந்தே மேல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இந்தோனேஷியா வரும். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா முனை வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் வரும். அப்புறம் என்ன வரும்னா மினிக்காய் வரும். அப்புறம் என்ன வரும்னா லட்சத்தீப் வரும். ஓகேங்களா, ஸோ லட்சத்தீவுக்கு சேமா வந்து பாத்தீங்கன்னா நிக்கோபர் வரும். அப்புறம் என்ன வரும்? அந்தமான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்போ வந்து போட்டுக்கலாம் 6, 8, 9, 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது தென் பெருங்கடல். ஓகேவா, ஸோ அதாவது அண்டார்டிக் கடல் அல்லது தென் பெருங்கடல். அண்டார்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல் உலகில் உள்ள 4வது மிகப்பெரிய கடல். இதான் வந்து உலகின் பெருங்கடல்கள்ல சமீபத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரீசெண்டா உருவானதுன்னு சொல்றாங்க. அண்டார்டிகா கண்டத்துல இருந்து தென் அமெரிக்கா கண்டம் வந்து விடுபட்டு நகர்ந்ததால உருவானது. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இங்க வந்து தென் அமெரிக்கா இருக்குது, இங்க வந்து வட அமெரிக்கா இருக்குது. ஸோ ஓகே, இப்படி இல்லைங்க, இது ஒரு வரும், இங்க ஒரு மெக்சிகோ வளைகுடா வரும், அப்படி அப்படியே போயிட்டு இப்படி பெருசா வரும். ஓகேங்களா, ஸோ இருக்கட்டும். நமக்கு தேவையான வந்து இங்க இருந்து இந்த அண்டார்டிகை வந்து பிரிஞ்சு போறதுனால இந்த இடத்துல உருவானதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஓஷன், சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா. ஓகே, ஸோ பிரிஞ்சு போனதான் நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ தென் பெருங்கடலின் எல்லை கோடை காலத்துல பாதி பகுதியில பனிப்படலம், பனிப்பாறைகள் மூடப்பட்டிருக்கும். இது வந்து அண்டார்டிகாவை சுற்றி அப்படியே அமைஞ்சிருக்குது. ஓகே, ஆக்சுவலா ரீசெண்டா உருவானா உங்களால கெஸ் பண்ணுங்க எத்தனை வருஷம் முன்னாடி உருவாயிருக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணுங்களேன். ஸோ ரீசெண்ட் அப்படின்றது நம்ம வந்து புவியியல் டேப்ல ரீசென்ட்ன்றது, ஜியோமார்பாலஜி டேப்ல ரீசென்ட்ன்றது ரொம்ப அதிகம். அதாவது எப்பன்னா 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதான் ரீசெண்டா. ரீசெண்டா எல்லாத்தை விடையும் லேட்டரா தோன்றுறது அப்படின்றது மாதிரி மீனிங். ஓகேங்களா, ஸோ 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது. ஓகே, அண்டார்டிக் பெருங்கடல் நமக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதோட துணை அண்டார்டிக் நீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெதுவெதுப்பா இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ற இடத்துலதான் அந்த பெருங்கடலுடைய பார்டர் இருக்குன்னு சொல்றாங்க. கோடை காலத்துல தென்கோளத்துல அதாவது ஃபுல்லாவே இங்க வந்து பனிப்படலமா தான் இருக்கும். ஓகே, அதாவது நமக்கு கோடை காலம் ஆக்சுவலா நார்தன் இதுல வந்து கோடை காலம், அங்க வந்து குளிர்காலம், ரொம்பவே குளிரா இருக்கும். அதான் சொல்ல வராங்க. ஏன்னா இது வந்து அப்படியே 60 டிகிரிக்கு அப்புறம் தான் இருக்கும். நமக்கு 66க்கு அப்புறம் 6 மாசம் சூரிய ஒளியே படாது. 60 டிகிரிக்கு அப்புறம் தான் இருக்கிறது தான் இந்த கடல்லே ஆக்சுவலா. ஸோ அப்போ அங்க எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுல எல்லையோர கடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஸ், வெடல், டேவிஸ். ஓகேங்களா, ராஸ், வெடல், டேவிஸ் இதெல்லாம் வந்து அது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லையோர கடல்கள். அதே மாதிரி முக்கியமான தீவுகள் பாருங்க, ஃபோர்வெல், பவுமன், ஹார்ட்ஸ். போர்வெல், பவுமன், ஹார்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல உள்ள முக்கியமான தீவுகள். இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச், அகழி, ஆழமான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் சாண்ட்விச். ஓகேங்களா, தென் சாண்ட்விச், வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதான் உலகிலேயே ஆழமான அகழி, 7235. ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி படிக்கணும்னா இப்போ அகழின்னு பார்த்த உடனே பசிபிக்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, மரியானா ட்ரென்ச். அப்புறம் அட்லாண்டிக்ல என்ன படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் வரணும், மில்வாக்கி அப்படின்ற ஞாபகம் வரணும். ஓகேங்களா, அடுத்தது இந்தியன் ஓஷன்ல என்ன படிச்சோம், ஜாவா ட்ரென்ச் படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்புறம் இங்க வந்து என்ன ட்ரென்ச், தென் சாண்ட்விச், சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச், தென் சாண்ட்விச் அகழி அப்படின்றது நம்ம படிச்சோம் அப்படின்றது ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிக் பெருங்கடல் அப்படின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல், அவ்வளவுதான் முடிய போகுது. ஓகே, ஸோ ஆர்டிக் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா ஆழமற்ற ரொம்ப சின்ன ஒரு கடல் தான். இது முழுவதுமாட்டி யுரேஷியா, வட அமெரிக்கா கடலால வந்து சூழப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ யுரேஷியா மற்றும் இது வட அமெரிக்கா பகுதிகளால சூழப்பட்டிருக்கும். அதாவது இங்க டாப்ல இருக்கோங்க ஆர்டிக் பெருங்கடல். இங்க வந்து வட அமெரிக்காவா, வட அமெரிக்கா இப்படி இருக்காது ஆக்சுவலா, இப்படி இருக்கும். இங்க வந்து கிரீன்லாந்து இருக்கும், இங்கதான் ஆர்டிக் இருக்கும், ஆர்டிக் பெருங்கடல் இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே,
அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போவோம். இங்கே வந்து ஆப்பிரிக்கா இருக்கும். ஆப்பிரிக்காவும் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்படி ஒரு பெருசாக வயிறு வீங்கிட்டு இப்படி போட்டுட்டு போட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்பரப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக், இந்த தென் அமெரிக்காவும் அதே மாதிரி இந்த யுரேஷியா இந்த பகுதியும், யூரோப் ஏஷியா இந்த பகுதியில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆர்டிக். குளிர்காலத்துல முழுவதும் பனி உறைந்து காணப்படும். நமக்கு தெரிஞ்சதுதான், ஆர்டிக் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, பேரிங் நீர்சந்தி. இங்க ஒரு நீர்சந்தி பார்க்குறோம், பேரிங் நீர்சந்தி. இது வந்து எதெல்லாம் பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 செகண்ட் கொடுத்துருக்கனா இல்ல. ஓகே, இந்த பேரிங் நீர்சந்தி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலோட இணைக்குது. ஓகேங்களா, ஆர்டிக் டு இங்க இருக்கும், ஆர்டிக் டு பசிபிக். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம், என்னென்ன முக்கியமான ட்ரெஞ்சஸ்லாம், சாரி ட்ரெஞ்ச் இல்லை, இது ஸ்ட்ரைட் நீர் சந்திலாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பசிபிக் பெருங்கடல்ல என்ன பார்த்தோம்? எனிபடி? இப்பதான் பார்த்தோம், ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, சொன்னீங்கன்னா வெரி குட், அவ்வளோதான். பெரிங் ஸ்ட்ரைட் அதுதானே? ஓகே, ஸோ பெரிங் ஸ்ட்ரைட் நம்ம இங்கே பார்த்தோம், அதனால தான் நான் கேட்டேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பசிபிக்லேயும் இந்த பசிபிக்கையும் ஆர்டிக்கையும் இணைக்கிறதா பெரிங் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? அது ஓகே. அப்போ இங்கேயும் அதே தான் பார்த்தோம். ஸோ அட்லாண்டிக்ல வந்து நம்ம வந்து ஏதாவது ஸ்டேட் பார்த்தோமா? எஸ், ஜிப்ரால்டர் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஜிப்ரால்டர் வந்து எதெல்லாம் இணைக்குது? மத்திய தரை கடலையும் அட்லாண்டிக் இணைக்குது. இது இந்திய பெருங்கடல்ல நம்ம வந்து எதை பார்த்தோம்? மலாக்கா ஸ்டேட் பார்த்தோம். கரெக்டா? பசிபிக்கையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க அண்டார்டிக்ல எதுவும் பார்க்கல, அங்க அகழி மட்டும் தான் பார்த்தோம். ஆர்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கா அங்கேயும் இருந்தது. ஓகே, இந்த கடலுடைய ஆழமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா லிட்கி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லிட்கி அப்படின்ற பகுதி தான் நமக்கு ஐரோப்பிய பகுதியில் இருக்குது. இதான் வந்து இங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ஆழமான பகுதி. ஓகே, இவ்வளவுதான். கடல்கள் முடிஞ்சு, பெருங்கடல்கள் முடிஞ்சு, இனிமேல் தான் நமக்கு வந்து முக்கியமான இதுவே ஆறுகள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல வேற என்னெல்லாம் நமக்கு வந்து நீர் சம்பந்தமான உள்ள இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கூட சொல்றேன். பெருங்கடல்கள் நம்ம வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஆறுகள் பற்றி சில விஷயங்கள் சொல்றேன். ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மலைகள்ல காணப்படக்கூடிய பனி ஆறுகள்லயோ ஊற்றுகள்லயோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏரிகள்ல தான் உற்பத்தி ஆகுது. இப்ப கங்கை ஆறு வந்து எங்க உற்பத்தி ஆகுது? இமயமலையில கங்கோத்ரி அப்படின்ற பகுதியில வந்து உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, அப்ப இது வந்து ஒரு பனியாற்றுல வந்து உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, ஸோ பின்னாடி பார்க்க போறோம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவிரி ஆறு எங்க உற்பத்தி ஆகுனா கர்நாடக மாநிலத்துல குடகு அப்படின்ற மாவட்டத்துல தலை காவிரி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அங்கதான் நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது. அந்த பகுதி சுற்றி உற்பத்தி ஆகுது. ஓகே, ஸோ நைல் வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா ஏரியில வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ நைல் வந்து பாத்தீங்கன்னா உகண்டா நாட்டுல விக்டோரியா லேக்ல வந்து உற்பத்தி ஆகுது. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, விக்டோரியா லேக்கு, நைல் நதி. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஆறு வந்து ஏரியிலேயோ அல்லது நிலத்தால் சூழப்பட்ட உள்நாட்டு கடல்ல வந்து கலக்குது மெயினாவே. ஓகே, ஸோ கலக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இன்லேண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளுக்குள்ளேயே முடிக்கிறது. ஓகேங்களா, ஆப்பிரிக்காவில் உள்ள நைல் நதி தான் நமக்கு வந்து உலகத்திலே நீளமான நதி, அதனால நைல் நதியே சொன்னேன். ஓகே, ஆப்பிரிக்காவில் உள்ள நைல் நதி தான் உலகத்திலேயே நீளமான நதி. ஓகே, ஸோ பெரிய டெல்டாவை கிரியேட் பண்ணுது, மத்திய தரை கடல்ல வந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, ரெண்டாவது நீளமானது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறு. ஓகேவா, ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறுடைய ஏரியா கூடுதல், ரொம்ப நீளம், ரொம்ப அகலம், எல்லாத்துலயும் நமக்கு கூட. லென்த் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைல் தான். ஓகேங்களா, அமேசான் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், மிக பெரியது அப்படின்னு சொல்லலாம். லாங்கஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நைல் தான். ஓகேங்களா, ஸோ நீளம் வைஸ் பார்க்கும்போது ரெண்டாவது நீளமானது. நிறைய நாடுகளை வந்து கலக்குது, முக்கியமான நாடுகள் கொலம்பியா, பிரேசில். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய நாடுகளை வந்து கிராஸ் ஆகி போகுது. உலகத்துல 263 ஆறுகள் வந்து அதோடைய பார்டராவே ஆறுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது இங்க சைனாக்கு வந்தீங்கன்னா அங்க ஒன்று இருக்குது, யாங். ஓகேங்களா, ஸோ ஆசியாவில் உள்ள நீளமான ஆறு, உலகத்துல 3வது நீளமான ஆறு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நைல், இதுதான் இல்லை, ஜஸ்ட் இதுவரை கேட்டுதான் இல்லை பெருசா. நான் வந்து சைட்ல வந்து லைட்டா எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நைல், அமேசான். ஓகே, அடுத்தது யாங் அப்படிதான் வரும். தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ்ல அதை கரெக்டாக எழுத முடியாது. ஓகேங்களா, ஸோ
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி, மிசோரி அப்படின்றது அமெரிக்கால உள்ளது. அது அடுத்தது. மிசிசிப்பின்னு மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மிசிசிப்பி உலகத்தினுடைய 4வது பெரிய ஆறு அப்படின்றது. ஸோ நைல், அமேசான், யாங்சியாங், அப்புறம் மிசிசிப்பி இவைங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவைகள். அப்புறம் இந்த ஒரு டேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎம்சி அப்படின்றது. இத்தனை டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க, இத்தனை டிஎம்சி தண்ணி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸ்ல? அதாவது டிஎம்சின்றது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஓகேங்களா? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 1000 மில்லியன் கன அடி நீர். அப்படி அதான் வந்து இது டிஎம்சி அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? வினாடிக்கு 100 டிஎம்சி தண்ணி திறந்துட்டு இருக்காங்கன்னா, ஓகேங்களா, இது வந்து அப்ப என்ன அர்த்தம் வரும்? வினாடிக்கு 100னா 100 இன்டு 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதை ஃபீட்ல சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு கனடி சொல்லுவாங்க. டிஎம்சி அடியில தான் வரும், கன அடியில தான் வரும். ஸோ இதுதான் வந்து டிஎம்சி, 1000 மில்லியன் கியூபிக். ஓகேங்களா? 1000 மில்லியன் கன அடி, 1000 மில்லியன் கணம். ஓகே, அப்ப இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. 10 டிஎம்சி தண்ணி திறந்து விடுறாங்கன்னா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 10,000 மில்லியன் கணம். அவ்வளவு தண்ணி வந்து ஒரு செகண்ட் வினாடிக்கு இத்தனை டிஎம்சி சொல்லுவாங்க. அதே மாதிரி கொள்ளளவே சொல்லுவாங்க. கொள்ளளவும் இத்தனை டிஎம்சி தண்ணி உள்ளது அப்படின்னா, 1000 டிஎம்சி தண்ணி உள்ளதுன்னா 1000 இன்டு 1000 1,00,000 1,00,000 கன அளவு தண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆறுகள் மாதிரி ஏரிகளும் முக்கியமானது. ஏரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று படிச்சோம், பைக்கால் லேக் வந்து மிக ஆழமான நன்னீர் ஏரி. ஓகேங்களா? அதே மாதிரி பெரிய உப்பு ஏரி ஒன்று இருக்குது, காஸ்பியன் கடல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உப்பு தான். ஓகேங்களா? அது வந்து ஆக்சுவலா ஏரி, கடல்னு சொன்னாலும் அது வந்து ஏரிக்குள்ள தவயமை பெற்றனால ஏரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கா லேக் இருக்கு. ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்னன்னா இது கூட சேர்ந்து வரும் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் நமக்கு ஓகே. ஆமா. ஸோ இது ஓகே தான். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு புரிஞ்சுச்சு. ஓகே, இங்க ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஸோ விரிகுடா அப்படின்ட்டு தெரியும் இல்லையா? பே. இப்ப வங்காள விரிகுடா விரிஞ்சு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து விரிஞ்சு இருக்குது விரிகுடா. வளைகுடா அப்படின்றது வளைஞ்சு இருக்கும், கல்ஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெக்சிகோ வளைகுடா. இங்க வந்து நார்த் அமெரிக்கால பாருங்க, நார்த் அமெரிக்கால அப்படி வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்படி வரும், இப்படி ஒரு அமைப்பு வரும். அப்படிதான் இங்க வந்து சவுத் அமெரிக்கா வரும். ஸோ இங்க வந்து மெக்சிகோ வளைகுடா வளைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? இதே இது இப்படி வந்து விரிஞ்சு இருந்தா விரிகுடா. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர் சந்தி ஸ்ட்ரெயிட் நமக்கு தெரியும். கரெக்டா? ஸ்ட்ரெயிட், ஃபைன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்துமஸ் தெரியுங்களா? நிலச்சந்தி, இரண்டு மிகப்பெரிய நிலப்பகுதிகளை வந்து இணைக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ வந்து சூயஸ் வந்து நிலச்சந்தி, அந்த நிலச்சந்தி இடத்துல தான் கால்வாயை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த நிலச்சந்தி இருக்கிற இடத்துல தான் நமக்கு கால்வாயை போட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து நமக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி கப்பல் போக்குவரத்துக்காக கால்வாயை போட்டு விட்டாங்க. ஓகே, ஸோ வேற என்ன சொல்றது? என்க்ளோஸ் சி. இப்போ வந்து மத்திய தரை கடல் இருக்குது, மெடிட்டரேனியன் சி இருக்குது. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நிலம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்க்ளோஸ்டு சி. இதுதான் வந்து முக்கியமான பெயர்கள். ஓகே, ஃபைன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, லைட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. இதை நோட் பண்ணிட்டீங்களா? நைல், அமேசான், யான்சியாங், மிசிசிப்பி எல்லாமே நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக் எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் சொல்றேன், வடிகால்கள், அதாவது ஆறுகள். ஓகே, இந்தியாவின் வடிகால் அமைப்பு. ஸோ வடிகால் அமைப்பு அப்படின்றது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலேயோ நீர்நிலைகளோ சேர்க்கும் செயல். ஆறு இருக்குது, துணையாறு இருக்குது, இவைகள்லாம் சேர்ந்து தண்ணி அப்படி கேரி பண்ணிட்டு வந்து, ஓகேங்களா, ஆறுகள், கிளை ஆறுகள், துணையாறுகள் எல்லாம் சேர்த்து தண்ணியை கேரி பண்ணிட்டு வந்து லாஸ்டா ஒரு இடத்துல வந்து சேர்ப்பாங்க இல்லையா? ஸோ இப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? இதான் வந்து வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றது, ட்ரைனேஜ் ஏரியா. ஓகே, தண்ணி ஆரம்பிச்சு எங்கேயோ பிரிஞ்சு போகுது, எங்கேயோ ஆரம்பிச்சு சேர்ந்து வருது, லாஸ்டா ஒரு இடத்துல வந்து சேருது. இந்த மொத்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த மொத்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, இதுல முதன்மை ஆறுகள் இருக்கும், துணை ஆறுகள் இருக்கும். ஸோ இந்த முதன்மை ஆறுகளோ துணை ஆறுகளோ இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால வந்து கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து அமேசான் வந்து பாத்தீங்கன்னா கொப்பரை சைஸ்ல பார்க்கும்போது பெருசு. அதனுடைய ஆறுகள், துணை ஆறுகள், லெந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து
உலகத்திலே பெருசு அப்படின்ற மாதிரி போகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஆற்று தொகுதி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, தண்ணி, நீர் வளத்துக்காக குடிக்க, பருமாற, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். விவசாயத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம். போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மின்சாரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேம்ல இருந்து நமக்கு வந்து மின்சாரம்லாம் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ தண்ணி யூஸ் பண்ணி தானே, ஓகே, நீர் மின்சாரம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்தியாவுல அடிப்படையில 2 வகையா நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? 2 பெரும் பிரிவுகள். ஒண்ணு வந்து இமயமலை ஆறுகள், ஒண்ணு வந்து தீபகற்ப ஆறுகள். ஒண்ணு என்ன? இமயமலை ஆறுகள், இன்னொன்னு வந்து தீபகற்ப ஆறுகள். ஓகே. இமயமலை ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3மே இமயமலை ஆறுகள். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தீபகற்ப ஆறுகள்ல மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதை, தபதி. ஓகே. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, இங்க வந்து காவேரி, நர்மதை, தபதை, இந்த 6 ஆறுகள் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். மகாநதி, காவேரி, கோதாவரி, நர்மதை, கிருஷ்ணா, தபதி. ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. மேப் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராகவே புரிஞ்சிடும். ஓகே. இப்போ ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. இந்த இமயமலையுடைய தோன்ற ஆறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பாயும். வடக்கே உள்ள இமயமலையில இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகுறதுனால இந்த ஆறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதிகள். ஓகே. முக்கியமான பாயிண்ட். இது எல்லாமே நமக்கு என்னது? வற்றாத ஜீவ நதிகள். அப்படின்னா தண்ணி எப்போதுமே இருக்கும். தண்ணி எப்போதுமே இருக்கும். இது அப்படி இல்லை. மழை இல்லைன்னா தண்ணி இல்லாம கூட போகும். இல்ல தண்ணி கம்மியா வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி பார்த்துடலாம். 1 செகண்ட். சிந்து நதி பார்க்க முன்னாடி உங்களுக்கு அந்த இதை கரெக்டாக காட்டிட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேப் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க கையில வந்து மேப் கண்டிப்பா இருக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஜியோகிராஃபி கிளாஸ் மேப் இல்லாம முடியாது. ஜியோகிராஃபி மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரியே வந்து நிறைய உங்களுக்கு அந்த மேப்ல கவர் பண்ணிருப்பாங்க. அட்லஸ் மேப்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஈஸியா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை சொல்றேன், அப்புறம் வந்து பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? மேப்பை மட்டும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிந்து நதி இல்லையா? சிந்து நதி நமக்கு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள நீளமான நதிகள்ல ஒன்று சிந்து நதி. திபெத் பகுதியில உள்ள கைலாஸ் மலைத்தொடருக்கு வடக்கு பகுதியில, ஓகேங்களா, கைலாஸ் மலை பகுதிக்கு வடக்கு பகுதியில மானசரோவர் ஏரி அப்படின்னு இருக்கு. அந்த ஏரிக்கு அருகில கிட்டத்தட்ட 5150 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். ஓகே. இந்த மானசரோவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உள்ள மானசரோவரால உருவாக்கப்படுது. மானசரோவர். ஓகே. ஸோ இங்க இருந்து உற்பத்தி ஆகி அப்படியே சிந்து நதி அப்படியே பாய்ஞ்சு இங்க வருது. தெரியுதா சிந்து நதி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு? இப்படியே பாய்ஞ்சு இங்க வந்து இப்படி போய் இங்க கடல்ல கலக்குது. ஃபைன். இப்போ இதான் சிந்து நதி. சிந்து நதி கிட்டத்தட்ட 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பாயுது மொத்தமா. அதுல இந்திய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 709 கிலோமீட்டர் மட்டும்தான் பாயுது. ஓகேங்களா? ஸோ 2850 பாயுது. அதுல 709 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? 709 வந்து பாத்தீங்கன்னா இந்திய பகுதிகளில் பாயுது. இதோட மொத்த வடிகால்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி கேட்டு தான் நினைக்கிறேன். 11,65,500 சதுர கிலோமீட்டர் நமக்கு பாயிண்ட்ல கொடுத்துருக்க பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3,21,000 சம்திங் சதுர கிலோமீட்டர் வந்து இந்தியாவில பாயும். ஓகே. இது பாருங்க, இங்க லடாக், ஜாஸ்கர் எல்லாமே இங்கதான் இருக்காங்க. இந்த லடாக், ஜாஸ்கர் மலைப்பகுதிகள் வழியா நமக்கு வந்து பாஞ்சி, லடாக், ஜாஸ்கர் அங்க இருக்கும். அப்படியே பாஞ்சி வந்து நிறைய குறுகிய மலை இடுக்குகளை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஜம்மு காஷ்மீர் வழியா பாஞ்சு தென் பகுதியில பாகிஸ்தானுக்குள்ள சில்லார் அப்படின்ற பகுதிக்குள்ள என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா? பாகிஸ்தானுடைய இங்க இருக்கு பாகிஸ்தானின் சில்லார் பகுதி. இது ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தான்ல வந்து சில்லார் பகுதிக்குள்ள வந்து என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகி அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கடல்ல கலக்குது? அரபிக்கடல்ல கலக்குது. இது என்ன கடல்? அரபிக்கடல். ஓகேங்களா? அரேபியன் சி, அரபிக்கடல்ல வந்து கலக்குது. ஃபைன். ஓகே. இதோட துணை ஆறுகள் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன், ஜூன், கார், ரன்,
beat slow. Okay. In June, car run beat slow. In June, ஜூன்ல காரு ரன் ஓடும், பீட் ஸ்லோ. ஏன் ஸ்லோவா போகும் கார்லாம்? மழை பெய்யும். ஜூன் மாசம் மழைக்காலம். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? கார்லாம் ஸ்லோவா போகும். இன் என்னது? இண்டஸ், சிந்து நதி. இங்கிலீஷ் எழுதிக்கிறேன், இங்கிலீஷ் தமிழ் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. இண்டஸ். ஓகேங்களா? ஜூன் என்னது? ஸோ இங்க இருந்து அப்படியே வரிசையா வரும். ஓகேங்களா? ஸோ ஜீலம் பாத்தீங்களா? இண்டஸ் ஓகேவா? ஜீலம் இங்க இருக்கா? தெரியுதா? ஹைலைட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இண்டஸ் இங்க இருக்கா? இன், ஜீலம், ஜூன், கார், செனாப், ராவி, ரன், பீட், பியாஸ், சட்லஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல நமக்கு வந்து வரும். ஓகே, இண்டஸ், ஜீலம், சி ஃபார் என்னது? செனாப், ஆர் ஃபார் ராவி, பி ஃபார் பியாஸ், எஸ் ஃபார் சட்லஜ். புரிஞ்சா? இப்படி பண்ணா ஞாபகம் முடியும். இந்த ஆர்டர்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத்தி மாத்தி ஞாபகம் வைக்காங்க. ஓகேங்களா? படிக்கிறத தெளிவா படிச்சிருவோம். ஓகே, சோ ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த ஆறுமே நமக்கு என்னது? இதனுடைய துணை ஆறுகள். இந்த ஆறு தானே? 1 2 3 4 5 5 சாரி, இந்த 5மே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய துணை ஆறுகள். ஓகே, சோ இண்டஸ், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இனிமே வந்து மறக்க கூடாது. ஓகேங்களா? இண்டஸ், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்றது. ஃபைன். ஓகே, அப்ப இவ்வளவுதான் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த சிந்து பட்டி ஒரு பாத்துடலாமா? உற்பத்தியாகும் இடம் எங்க? மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில். ஓகேங்களா? சோ நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2850 மீட்டர் நீளம். இந்திய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 709 கிலோமீட்டர் தூரம் பாயுது. அப்புறம் அப்படி பாஞ்சி பாகிஸ்தான்ல சில்லார் பகுதிக்குள்ள என்ட்ராகி எங்க போய் கடல்ல கலக்குது? அரபிக்கடல்ல போய் கலக்குது. ஓகேங்களா? ஸோ ஜாஸ்கர், லடாக் இந்த மலைப்பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலை இடுக்குகளை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? ஜாஸ்கர் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இடுக்குகளை வந்து உருவாக்குது. ஜம்மு காஷ்மீர் வழியா பாஞ்சு பாகிஸ்தான் சில்லார். ஓகே, இதோட துணை ஆறுகள் பாத்தீங்கன்னா சீலம், ஜினாப், ரவி, பியா, சட்லஜ். ஓகே, இதுல இன்னொரு பாயிண்ட் பாருங்க. சினாப் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மிகப்பெரிய துணை ஆறு. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, சினாப் எங்க இருக்குது? இங்க இருக்காரு. இவர் வந்து மிகப்பெரிய துணை ஆறு. ஓகேங்களா? அவரே நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனா? அடுத்து பெறலாமா? மானசரோவர் நான் வச்சுக்கோங்க, இதை நான் வச்சுக்கோங்க. ஃபைன். சில்லார் பகுதியை நான் வச்சுக்கோங்க, பாகிஸ்தானுக்குள்ள என்ற அவரிடம். நெக்ஸ்ட், ஸோ இது கங்கை நதியை நம்ம இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கங்கை நதிக்கும் தனியா இன்னொரு மேப் போட்டுருக்கலாமா? வேணாம், இதுலயே பார்த்துடலாம் இல்லையா? வேற கலர்ல போய்க்கலாம். ஸோ கங்கை நதி நமக்கு வந்து கங்கை நதியோட தொகுப்பு நமக்கு கங்கை, பிரம்மபுத்திரா ரெண்டுமே. கங்கை ஆற்றினுடைய தொகுப்பு கிட்டத்தட்ட 8,61,400 சம்திங் சதுர கிலோமீட்டர்லாம் காணப்படுது. ஓகே, சில டைம் கேட்டு வைப்பாங்க, ரொம்ப முக்கியம் இல்லை ஆக்சுவலா, விட்டுலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாருங்க, இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கங்கை சமவெளி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட சமவெளி. ஓகேங்களா? இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய சமவெளி. இன்னும் கீழே வரும், சோன், பேட்டுவா எல்லாமே நமக்கு இதுதான் வரும். ஓகேங்களா? மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி. கரெக்டா? இந்த ஏரியா தான் வந்து கங்கை சமவெளி. சோ அந்த கங்கை ஆறு வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர்காசி மாவட்டத்துல கங்கோத்ரி அப்படின்ற பனியாற்றில இருந்து பாகீரதி அப்படின்ற பேரோட ஸ்டார்ட் ஆகி வருது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட். ஓகே, சோ உத்தரகாண்ட் மாநிலம், உத்தர்காசி மாவட்டம், உத்தர்காசி மாவட்டம். ஓகேவா? அங்க என்ன பேர்ல உருவாகி வருது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பாகீரதி அப்படின்ற பேர்ல வருது. ஓகேங்களா? இங்க வந்து என்னது? கங்கோத்ரி இருக்குது. ஓகேங்களா? சோ அங்க வந்து கங்கோத்ரி இதோட பேர் ஸ்டார்ட் ஆகுறது என்ன? பாகீரதி பேர்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி வருது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் சுமார் 25 ஈஸியா வச்சுக்கலாம். 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இந்தியாவில் வந்து நமக்கு பாயுது. எவ்வளவு பாயுது? 2225 சாரி 2525 2525
ஸோ இவ்வளவு தூரம் நமக்கு வந்து பாயட்டும். ஓகே, வடபகுதியில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, ஓகேங்களா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம் வந்து வடபகுதியில, ஓகேங்களா. வடபகுதியில, அதாவது தென்பகுதியில இருந்து பாருங்க, யமுனை, சோன், சோம்பல், இங்க பாருங்க யமுனை, சோன், ஓகே. அப்புறம் அது இதுல இல்ல, சோம்பல் வந்து சாரி சம்பல் ரிவர் வந்து இதுல இல்ல, சம்பல் ரிவர் கனெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகுது, ஓகேங்களா. வங்காளதேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா இதோட பேர் வந்து என்னவா மாறுதுன்னா பத்மா அப்படின்னு பேர் மாறுது, ஓகேவா. இந்த வங்காளதேசத்துக்குள்ள போய் ஜாயிண்ட் ஆகணும்னா இதோட பேர் என்னவா மாறுது, பத்மாவா மாறிடுது. அப்போ பகீரதியில ஆரம்பிச்சு கங்காவா மாறி என்னவா மாறுது, பத்மாவா மாறுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பிரம்மபுத்திராவோட சேர்ந்து கடல்ல கலந்து அங்க ஒரு மிகப்பெரிய டெல்டாவையும் உருவாக்கி வைக்கிது, ஓகேங்களா. மிகப்பெரிய டெல்டாவையும் உருவாக்கி வைக்கிது. ஃபைன். ஸோ இதான் வந்து மெயினானது. இப்போ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் பார்த்துடலாமா? இங்க பாருங்க, இதோட மிகப்பெரிய துணையாறு பார்த்தீங்கன்னா யமுனா தான். யமுனா வந்து யமுனோத்திரில ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து கங்கா ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. யமுனோத்ரி இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து தரலாம். கங்கை நீர் தொகுப்பு இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு உற்பத்தி ஆகிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம், உத்தர்காசி மாவட்டம். கிட்டத்தட்ட 7010 மீட்டர் உயரத்துல கங்கோத்ரி பனியாற்றுல இருந்து பாகீரதி அப்படின்ற பெயரோட உருவாகுது, ஓகேங்களா. சோ பாகீரதி டு கங்கை டு பத்மா, ஓகேவா. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து இந்தியா, இது வந்து பங்களாதேஷ், ஓகே. ஒவ்வொருத்துல ஒரு பேர். இதோட நீளம் பாருங்க சுமார் 25 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். துறையாறுகள் வடபகுதியில, ஓகேங்களா. வடபகுதியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா, அது இப்படி ஆறு வருது அப்படின்னா இந்த பக்கத்துல துணையாறுகள்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. மேப்லயே பாத்துருங்க, ஓகேங்களா. எங்க இருக்குது கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. வடபகுதியில வந்து பாத்தீங்கன்னா யமுனா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோன், சாம்பல் இதெல்லாமே. சம்பல் வந்து இங்க இருக்குது. ஆக்சுவலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பல், பெத்வா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யமுனையோட கிளை நதிகள் வரும், ஓகேங்களா. அதுதான் வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே, வங்காளதேசத்துல வந்து பத்மா அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரம்மபுத்திராவும் கங்கையும் ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பேருன்றது வந்து இன்னொரு டிஸ்ட், ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஜமுனா சொல்லிட்டு அழைக்கப்படும். கங்கையாரோட சேர்ந்ததுக்கு அப்புறமா மேக்னான், ஜமுனா வந்து இது பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜமுனான்னு சொல்லிட்டு என்றாவோ ஒன்ஸ் வந்து இவங்க ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கங்கையும் பிரம்மபுத்திரா சேர்ந்ததுக்கு அப்புறமா அது என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்தது பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா பார்த்து தரலாமா மேப்ல? ஸோ பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மானசரோவர்ல இருந்தா உற்பத்தி ஆகுது. பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா மானசரோவர்ல இருந்தா உற்பத்தி ஆகுது. ஸோ நான் இந்த கலர்ல நோட் பண்றது எல்லாமே பிரம்மபுத்திரா, ஓகேவா. கிரீன் கலர்ல, கிரீன் விசிபிள் தானே தெரியும் இல்லையா, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்துடலாம். திபெத்தில் உள்ள மானசரோவருக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டங் பனியாறு, ஓகேங்களா. மானசரோவர் அப்படின்றது மானசரோவர் சுமார் இருக்க சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மாயுங்டங் பனியாறு ஒண்ணு இருக்குது. என்ன பனியாறு? செம்மாயுங்டங். இந்த செம்மாயுங்டன் பனியாற்றுல இருந்தா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி வருது, ஓகேங்களா. செம்மாயுங்டன் பனியாற்றுல இருந்து ஃபார்ம் ஆகி வருது. மொத்த நீளம்லாம் சம்திங் இருக்குது, ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க திபெத் பகுதியில இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர்ல சொல்லுவாங்க? சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர். இதுல வந்து 900 கிலோமீட்டர் மட்டும் இந்தியாவில பாயும். மீதி எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பாயுது. இங்க வந்து பாருங்க, இந்த ஆறு வந்து இங்க இருந்து பாய்ச்சி வருது. இதான் வந்து பிரம்மபுத்திரா. இங்க ஒரு பெண்ட் அடிப்பாரு தலைவர், ஓகே. ஸோ உள்ள அடிச்சு பெண்ட் அடிச்சு உள்ள வந்து திகாங்க மலை இடுக்கோட உள்ள வரும், ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா தீஸ்டா, மனாஸ், ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபன்ஸ்ரீ, ஓகே. சுபன்ஸ்ரீ, மனாஸ் இவங்கெல்லாம் இவங்களுடைய துணையார்கள். இவங்கெல்லாம் கூட சேர்ந்து வந்து அப்படியே ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சேருவாரு. அங்க வந்து கங்கை கூட மிக்ஸ் ஆகி மேக்னாவா மாறிடுவாரு, ஓகேங்களா. ஓகேவா.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனாஸ், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய துணை ஆறுகள். இப்ப இங்க பாருங்க, பிரம்மபுத்திரா உற்பத்தியாகும் இடம் வந்து பாத்தீங்கன்னா செம்மாயுங்டன். ஓகேவா? எந்த இடம்? செம்மாயுங்டன் அப்படின்ற பனியாறு எங்க இருக்குன்னா திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டன். ஓகேவா? திபெத் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சாங்போ அப்படின்ற தூய்மை அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. சாங்போ முக்கியமானது அகைன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 2900 பாயுது. அதுல 900 மட்டும்தான் இந்தியாவில பாயுது. ஓகேங்களா? 900 மட்டும் இந்தியாவில பாயுது. அருணாச்சல் பிரதேச திகாங் அப்படின்ற மலை இடுக்கோட நமக்கு உள்ள வருது. ஓகேங்களா? திகாங் அப்படின்ற பேரோட நமக்கு வந்து உள்ள வருது. ஓகே, ஸோ யார்லங் சாங்போல இருந்து அப்படி திகாங்கா மாறி திகாங்ல இருந்து நமக்கு அப்படி என்னவா மாறுது, பிரம்மபுத்திராவா மாறுது. பிரம்மபுத்திரால இருந்து இப்ப எங்க வருதுன்னா பங்களாதேஷ்ல ஜமுனா அப்படின்ற பேர்ல உள்ள நுழையுது. அப்புறம் மேக்னா அப்படின்ற பேர்ல வந்து மாறுது. ஓகேங்களா? சாங்போ, எர்லங் சாங்போன்னு சொல்லுவாங்க. சாங்போ டு திகாங் டு பிரம்மபுத்திரா டு ஜமுனா அப்புறம் லாஸ்டா வந்து மேக்னா. ஓகே, இது பங்களாதேஷ்ல, இந்தியால, அருணாச்சல்ல, இது வந்து திபெத்ல. ஓகே, இவ்வளவு பேர்கள்ல இது வந்து பாஞ்சு வருது. ஓகேங்களா? நமக்கு யார் தான் ஒரு பிரம்மபுத்திரா தான். ஓகே, துணையாறுகள்லாம் பாருங்க, தீஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் இதோட துணையாறுகள். முக்கியமானது, இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு இந்த 3 ஆறுகள் தான் நமக்கு வந்து இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள், மிக முக்கியமான ஆறுகள். இமயமலையை தோன்றக்கூடிய ஆறுகள் மிக முக்கியமான ஆறுகள். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவரி லைன் நமக்கு வந்து ஃபேக்டுகளால நிரம்பி இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இதோடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கண்டாமா? இமயமலை தோன்றும் ஆறுகளுடைய இயல்புகள் ஃபர்ஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீளமானவை. ஓகே, அதே மாதிரி எல்லாமே ரொம்ப அகலமானது கூட. அகலம், நீளம் எல்லாமே கூட ரொம்ப பெருசு ஒவ்வொன்றும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வற்றாத நதிகள், எப்பவுமே தண்ணி இருக்கும். அதே மாதிரி நீர் உற்பத்தி செய்ய இயலாத நிலை இங்க வந்து ஏன்னா கரெக்டா நமக்கு செட் பண்ண முடியாது. நமக்கு இங்க சதன்ல உள்ள தீபகற்ப இந்தியாவில் நிறைய இல்ல நீர் உற்பத்தி, நீர் மின்சாரம் பண்ணலாம். நம்ம நீர் மின் உற்பத்தி நம்ம பண்ணலாம், இங்க பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இன்னொரு இதுவும் இருக்குது, ஆற்றின் மத்திய மற்றும் கீழே பகுதிகளில் போக்குவரத்துக்கு ஏற்றது. கீழே பகுதிகளில். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இங்க உருவாகி வரனால மேல ரொம்ப இதா இருக்கும். அது வந்து ஒன்ஸ் அந்த லோயர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, மிடில் ஸ்டேஜ்ல கூட ஒண்ணுமே இல்லை, லோயர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த போக்குவரத்து என்னவா இருக்கு அப்படின்றது நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல பார்க்கலாம் பின்னாடி. ஓகேங்களா? இன்னொரு 4-5 சாப்டர் தள்ளி பின்னாடி வரும். அதுவும் முக்கியமான ஒரு பாட்டு பார்க்கலாம். மொத்தம் 6 நீர்வழி போக்குவரத்து இருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாம். ஓகே, இங்க தீபகற்ப இந்திய ஆறுகள் பெரும்பாலானவை வந்து பாத்தீங்கன்னா மேகதொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுறது. கரெக்டா? தீபகற்ப இந்திய ஆறுகள் வந்து பெரும்பாலும் மேகதொடர்ச்சி மலைகள்ல உற்பத்தி ஆகுறது. ஓகே, இந்த தீபகற்ப ஆறுகளை வந்து பாத்தீங்கன்னா 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து கிழக்கு நோக்கி பாயிறது, ஒண்ணு வந்து மேற்கு நோக்கி பாயிறது. ஓகே, தீபகற்ப இந்திய ஆறுகளை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து கிழக்கு நோக்கி பாயிறது, இன்னொன்னு மேற்கு நோக்கி பாயிறது. கிழக்கு நோக்கி பாயிறது பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி கிழக்கு. மேற்கு நோக்கி பாயிறது 3 தான் முக்கியமானது, நர்மதை, தபதி, அப்புறம் மாஹி. ஓகேங்களா? இந்த 3 இருக்கு இல்லையா? 1 செகண்ட் ஹைலைட் பண்ணிக்கலாம். மாஹி, நர்மதை, தபதி இந்த 3மே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நோக்கி பாயுது? கிழக்கு நோக்கி பாயுது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மகாநதி. ஓகே, அப்புறம் என்னங்க, கோதாவரி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த ஆறுகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்போ இந்த 3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நோக்கி பாயறது? இந்த 3 வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின்ல கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 3ஐயும். ஸோ இதெல்லாம் பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அங்க வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடியது. ஃபைனா? இது ஓகே தானே? ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மகாநதியை பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? மகாநதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இங்க பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே நமக்கு வந்து மகாநதி தான். இங்க வந்து எல்லாமே. ஓகே, ஸோ இந்த மகாநதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து
சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில உற்பத்தி ஆகி ஒடிசா மாநிலம் வழியா பாயுது. ஓகேங்களா? சத்தீஸ்கர்ல உற்பத்தி ஆகி சத்தீஸ்கர் இது வந்து நமக்கு வந்து இது ஒடிசா. சத்தீஸ்கர்ல உற்பத்தி ஆகி ஒடிசா வழியா நமக்கு வந்து எங்க பாயுது? ஒடிசா மாநிலத்து வழியா நமக்கு வந்து பாஞ்சு வருது. ஓகேவா? இதோட துணை ஆறுகள் சிலது பாருங்க. சீநாத், டெலன், சந்தூர் பின்னாடி இருக்கு. இப்பு இதெல்லாமே இதோட துணை ஆறுகள். மகாநதியோட நீரோட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளையாறுகளும் இதுல இருந்து பிரியுது. ஓகேங்களா? இந்த கிளையாறுகள் மகாநதியில ஒரு பெரிய சமவெளியை வந்து கிரியேட் பண்ணுது. இது வந்து தீபகற்ப இந்தியாவுல மிகப்பெரிய சமவெளிகள்ல ஒன்றுதான். ஓகேங்களா? இங்க பாருங்க, சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகா அப்படின்ற பகுதிக்கு அருகில வந்து நமக்கு வந்து பாஞ்சு ஒடிசா வழியா பாஞ்சுது. மொத்த நீளம் பாருங்க 851 கிலோமீட்டர். ஓகே, மொத்த நீளம் 851 கிலோமீட்டர். துணை ஆறுகள் வந்து சீநாத், டெலன், சந்தூர், இப் இதெல்லாமே கிளை ஆறுகள். துணை ஆறுகள் கிளை ஆறுகள் டேஸ்ட் தெரியும் இல்லையா? இதான் வந்து ஒரு ஆறு போயிட்டு இருக்கு மெயின் ரிவர்னா, இன்னொரு ரிவர் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ரிவர் வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றது இதோடைய துணை ஆறுகள் சப்போர்ட் வந்து. ஓகேங்களா? சோ அதே இது இங்க இருந்து பிரிஞ்சு ஒரு ஆறு போகுது. ஓகேங்களா? இங்க இருந்து பிரிஞ்சு ஒரு ஆறு போகுது அப்படின்னா கிளை. ஓகேங்களா? சோ அதாவது இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க துணை, அப்படிதானே? இவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டு தனியா ஒர்க் பண்றவங்க கிளை. ஓகே, பிரான்ச். ஓகே, சோ கிளை ஆறுகள் இதான். இது மிகப்பெரிய சமவெளியை உருவாக்குது. வங்காள விரிகுடா கடல்ல ஃபைனலா போய் கலக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்னது பாருங்க, கோதாவரி எங்க இருக்குன்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா வெயின்கங்கா, கோதாவரி இதெல்லாம் இருக்குது, பாத்துக்கோங்க. இங்க இருந்து இதெல்லாம் இதோடைய இதுதான். இந்திராவதி, வெயின்கங்கா. ஓகே, இப்ப பாருங்க, தீபகற்ப இந்தியாவில பாயக்கூடிய நீளமான ஆறு கோதாவரி. முக்கியமான பாயிண்ட். அப்ப தீபகற்ப இந்தியாவில நீளமான ஆறு இது கோதாவரி. 1465. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மகாநதி எவ்வளவு பார்த்தோம்? 851. கரெக்டா? இது வந்து 1465. எங்க உற்பத்தி ஆகுனா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து உற்பத்தி ஆகுது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்துல வந்து உற்பத்தி ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. இது வந்து பாத்தீங்கன்னா விருத்த கங்கா அல்லது தக்ஷின் கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? தக்ஷிணம் அப்படின்றது இந்த நமக்கு தீபகற்ப பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள கங்கா அப்படின்னு சொல்றாங்க. தக்ஷிண கங்கா, தக்ஷின் கங்கா இல்லைன்னா விருத்த கங்கா. ஓகேங்களா? ஆந்திர பிரதேசம் வழியா பாய்ஞ்சி லாஸ்ட்ல வந்து வங்காள விரிகுடால வந்து கலக்குது. பூர்ணா, பேன்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி ரொம்ப முக்கியமானது இதனுடைய துணை ஆறுகள். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவை எல்லாமே இவர்களுடைய துணை ஆறுகள். ஓகே, சோ இதோடைய இரு கிளை ஆறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கௌதமி, வசிஷ்டா. கிளை ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கௌதமி, வசிஷ்டா அப்படின்னு 2 கிளை ஆறுகள் இருக்குது. இது எந்த இடத்துல பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். சோ அந்த ஏரியால இது வந்து 2ஆ பிரியும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கோதாவரி டெல்டா பகுதியில ஒரு நன்னேரி ஏரியான ஒரு ஃபேமஸான லேக் இருக்குது, கொல்லேரு லேக். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேக் நமக்கு வந்து இங்க இருக்கு. இது வந்து கொல்லேரு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏரி? நன்னீர் ஏரி. அதான் இதுல வந்து முக்கியமானது. ஓகேங்களா? நன்னீர் ஏரி. ஓகே, சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ கோதாவரி. ஓகேங்களா? சோ கோதாவரி அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அப்படியே இது வந்து விருத்த கங்கா அல்லது தக்ஷின் கங்கான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விருத்த கங்கா அல்லது தக்ஷின் கங்கா சொல்றாங்க. ஆந்திர பிரதேசம் வழியா பாய்ஞ்சி கடல்ல வந்து கலக்குது. இந்த ஏரியால இங்க வந்து ஆந்திர பிரதேசம் தானே. சோ இங்க வந்து கடல்ல வந்து கலக்குது. ஓகேயா? இங்க இருந்து இங்க வர ஆந்திரா தான், கடல் தான். கிருஷ்ணாவும் ஆந்திரால தான். ஓகேங்களா? காவேரி வந்து தமிழ்நாட்டுல. ஓகே, இது வந்து சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சு ஒடிசா, ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு. ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோட மெயின் துணை ஆறுகள் பூர்ணா, பேன்கங்கா, வேற என்ன பார்த்தோம்? இந்திராவதி, பிரணிதா, தால். ஓகேவா? சோ கிளை ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா மெயினாண்டு என்னெல்லாம் கௌதமி, வசிஷ்டா ரெண்டுமே ராஜமுந்திரி பகுதியில 2ஆ பிரிஞ்சு பெரிய டெல்டா வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? வேற என்ன விட்டோம்? ஓகே, அவ்வளவுதான். கொல்லேரு லேக் இந்த பகுதியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்லேரு லேக் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மகாபலேஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உருவாகுது. ஓகேங்களா? கோதாவரி வந்து பாத்தீங்கன்னா நாசிக் மாவட்டத்துல, இது வந்து மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துல வந்து உருவாக்குது. அகைன் மகாராஷ்டிரால தான், அகைன் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான். ஓகேங்களா? இந்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். ஓகே, 1400 கிலோமீட்டர். இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். இது வந்து 851 கிலோமீட்டர். ஓகேங்களா? காவிரி எவ்வளவு வரும்னா 800 வரும். ஓகே, சோ ஓகே, கிருஷ்ணா ரிவர் வந்து 1400 கிலோமீட்டர் வந்து பாயுது.
தீபகற்ப இந்தியாவில் 2வது பெரிய ஆறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அப்படிதானே. இது 2வது பெரிய ஆறு. கொய்னா, பீமி, சரி கொய்னா, முசி, பீமா, மெயின் துங்கபத்ரா எங்க இருக்குது, துங்கபத்ரா, பீமா. ஓகே, இவங்க எல்லாம் இதோடைய பெரிய துணை ஆறுகள். ஆந்திர பிரதேசம் வழியா வந்து பாத்தீங்கன்னா கம்சல தேவி அப்படின்ற இடத்துல வங்காள விரிகுடால வந்து கலக்குது. ஓகேவா. ஸோ இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாமா, ஈஸியா இருக்கும். மேகத்தொடர்ச்சி மலையில மகாராஷ்டிரா மாநிலம் மகாபலேஸ்வர். ஓகேங்களா. எந்த ஏரியா, மகாபலேஸ்வர், மகாபலேஸ்வர் அப்படின்ற பகுதியில. ஓகேவா. ஸோ இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். முக்கியமான துணை ஆறுகள் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து துங்கபத்ரா பார்த்தோம், பீமா பார்த்தோம், பெடவாறு அப்படின்றதும். ஓகே. கம்சலா தேவி பக்கத்துல ஆந்திரால எங்க இருக்குது, ஆந்திர பிரதேஷ். கம்சலா தேவி பக்கத்துல கடல்ல கலக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து காவேரி, நடந்தாய் வாலி காவேரி. ஓகே. காவேரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அகைன் இது வந்து கர்நாடகா மாநிலத்தை தோன்றுது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மகாநதி எங்க தோன்றுது, சத்தீஸ்கர்ல தோண்டி ஒடிசா வழியா. ஓகேவா. ஸோ மற்ற ரெண்டுமே கோதாவரியும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி ஸ்டேட்டா வந்து எங்க மகாராஷ்டிரால தோண்டி தெலங்கானா வழியா ஆந்திராவில் கலக்குது. ஓகேங்களா. இவரு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து அகைன் மகாராஷ்டிரால தோன்றி, ஓகே, கர்நாடகால சில பகுதிகள், தெலங்கானாவில் ஒரு சில பகுதிகள், ஆந்திரா வழியா கடல்ல கலக்குது. ஓகேங்களா. காவேரி கர்நாடகால தோன்றி தமிழ்நாடு வழியா கடல்ல கலக்குது. ஓகேங்களா. ஸோ காவேரி வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியாவுடைய கங்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அகர்வதி, நொய்யல், அமராவதி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா. இது கேள்விப்பட்டிருப்பீங்க, கபினி கேள்விப்பட்டிருப்பீங்க, நொய்யல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமராவதி, பவானி, இதெல்லாம் காவிரியுடைய துணையாறுகள். ஸோ கர்நாடகாவில இருந்து 2ஆ பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற 2 புனித ஆற்று தீவுகளை உருவாக்குது. ஓகேங்களா. ஆற்று தீவுகள் என்னங்க, தீவுகள்லாம் என்ன, இதான் தீவு. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த ஸ்ரீலங்கா வந்து தீவு. இதே மாதிரி 4 பக்கமும் ஆறுகளால் சூழப்பட்டது ஆற்றிடை தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவரின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல நுழைந்து தொடர்ச்சியா ஒகேனக்கல் அப்படின்ற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. அகைன் நமக்கு ஸ்ரீரங்கம் பக்கத்துல கொள்ளிடத்துல வந்து 2 பிரிவா பிரியுது. ஓகேங்களா. 2 பிரிவா பிரியுது. ஒன்று வந்து கொள்ளிடம், இன்னொன்று வந்து காவேரி அப்படி 2ஆ பிரியுது. அங்கேயும் ஒரு ஸ்ரீரங்கத்திலே நமக்கு வந்து ஒரு என்ன ஏற்படுத்துது, ஆற்றிடை தீவை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா. லாஸ்டா போயிட்டு கடல்ல கலக்குது. கர்நாடகா மாநிலம் குடகுமலை, குடகுமலையில தலைக்காவேரி அப்படின்ற இடத்துல வந்து உருவாகுது. 800 கிலோமீட்டர் தூரம். தென்னிந்திய கங்கை, கபினி, பவானி, அமராவதி, நொய்யல் இதெல்லாம் தெரியும். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஹரங்கி, ஹேமாவதி, அகர்வதி. ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம், ஹரங்கி, ஹேமாவதி, சாரி அகர்வதியில அர்காவதி கண்டிப்பா. ஓகேங்களா, அர்காவதி. ஓகேங்களா. ஸோ கர்நாடகாவில் வந்து 2ஆ பிரியுது, சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை உருவாக்குது. ஸோ தமிழ்நாட்டிலுடன் தொடர்ச்சியா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நமக்கு வந்து உருவாக்குது. திருச்சிராப்பள்ளியில கொள்ளிடம், காவேரி அப்படின்னு 2ஆ பிரியுது. லாஸ்ட் பூம்புகார் அருகே நமக்கு வந்து கடல்லையும் கலக்குது. ஓகேங்களா. பூம்புகார் அருகே நமக்கு வந்து கடல்ல கலக்குது. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் 3 ஆறுகள் முக்கியமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சேர்த்து நம்ம வந்து சொல்லிடுறேன், அதுக்கு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, எதெல்லாம், மாகி, நர்மதை, தபதி. ஃபர்ஸ்ட் நர்மதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மாகி வந்து சும்மா ஒரு சின்னதுதான். ஓகேவா. ஸோ நர்மதை வந்து பாத்தீங்கன்னா அமர்கண்டக் பீடபூமி நமக்கு இங்க இருக்கு. அந்த அமர்கண்டக் பீடபூமியில தான் மத்திய பிரதேசல உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. மத்திய பிரதேசல அமர்கண்டக் பீடபூமியில உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்ல 1057 மீட்டர் உயரத்துல ஸ்டார்ட் ஆகி 1312 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயுது. 1312 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயுது. காம்பே வளைகுடால ஒரு மிகப்பெரிய முகத்துவாரத்தை உருவாக்கி இந்த பகுதியில வந்து கடல்ல கலக்குது. ஓகேங்களா. இதோட துணை ஆறுகள் என்னன்னு சொல்ல பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் வரும், பர்னா, ஹலூன், ஹெரன் முக்கியமானது, இந்த மாதிரி சில துணை ஆறுகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ தபதி அதே மாதிரி பாருங்க மேப்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கீழே இருக்குது. ஓகேங்களா. ஸோ தபதி வந்து பாத்தீங்கன்னா 724 கிலோமீட்டர், மொத்தமே 724 கிலோமீட்டருடன் வந்து பாயுது. மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்துல உருவாகுது. கடல் மட்டத்துல இருந்து 752 மீட்டர் ஹைட்ல தான் உருவாகுது. ஓகேவா. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான நீர்வீழ்ச்சி இருக்குது, ஜோக் நீர்வீழ்ச்சி. ஓகே, ஜாக் நீர் ஃபால்ஸ் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நீர் ஃபால்ஸ். அப்புறம் வந்து பாக்கி. ஓகே, நர்மதை எங்க, அமர்கண்டக் பீடபூமி, மத்திய பிரதேசம். 1312 கிலோமீட்டர் உயரம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க.
அரபிக்கடல்ல கலக்க முன்னாடி காம்பே வளைகுடா வழியாக ஒரு 27 கிலோமீட்டர் ஒரு பெரிய முகத்துவாரத்தை வந்து உருவாக்குது. ஓகேங்களா, எஸ்டுரியை வந்து உருவாக்குது. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல மிக நீளமானது. இதோடைய முதன்மையான துணை ஆறுகள் பாருங்க, பர்னா, ஹலூன், ஹரான், பஞ்சர், தூதி, இதெல்லாமே. ஓகேவா. தப்தி பாருங்க, தப்தி வந்து மத்திய பிரதேசம், பெட்டூல் மாவட்டம். ஓகேங்களா. பெட்டூல் மாவட்டத்துல வந்து கடல் மட்டத்துல வந்து 752 உயரத்துல ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, கோமை, வாகி, அர்ணாவதி, அனர், நீசு, புரா, பஞ்சரா, பேரி எல்லாமே ஒரு துணையாறுகள். ஸோ காம்பே வளைகுடா வழியா பாய்ந்து அரபிக்கடல்ல தான் இதுவும் கலக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மேற்கு தொடர்ச்சி இதோடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து சாரி இந்த தீபகற்ப வந்து இதோட சிறப்பியல்பு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தியாவது குறுகலான நீளம் குறைந்தவை எல்லாம் வந்து எல்லாம் சின்னது, எல்லாமே கம்மியான கொள்ளளவு, அதாவது கம்பேர் டு இமயமலையை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. எல்லாமே வற்றும் மற்றும் பருவகால ஆறுகள், நீர் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது, நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது, ஏன்னா குட்டி குட்டியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் தீபகற்ப ஆறுகள். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடியது. ஓகேங்களா. ஸோ தீபகற்ப ஆறுகளுடைய சிறப்பு இயல்புகள் அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இமயமலையை பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அது வந்து வற்றாத ஜீவநதி, அதாவது எப்பவுமே தண்ணி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இமயமலையில நம்ம வேற என்னெல்லாம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அங்க வந்து இது நீர் மின்சாரம் எல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. நமக்கு வந்து இங்க நீர் மின்சாரம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதாவது அங்க வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ள அது மாதிரிலாம் அமைக்க முடியாது. இது அந்த மாதிரி இல்ல, கம்மியா இருக்கும், அதனால ஈஸியா நம்ம வைக்கலாம். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சரி மின்சார உற்பத்திக்கு, அதே மாதிரி நீர் பாசனத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நமக்கு வந்து உதவாது. ஏன்னா மழை பெஞ்சாதான் தண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அப்படி இல்லை, எப்பவுமே தண்ணி அதை நம்பி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இமயமலையில உற்பத்தி ஆகிய ஆறுகள் எல்லாமே நமக்கு வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, பனி உறைந்த மலைகள்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கிளேசியர்ஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் ஆகுது. கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஓகே, எல்லாமே நமக்கு வந்து கிளேசியர்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்க வந்து பாருங்க, எல்லாமே மலைகள்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. மலைகள்ல போய் மலைகள்ல இருந்து மலைகள்னால ஃபார்ம் ஆகுது. கரெக்டா. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயின். இதனாலதான் இது வந்து வற்றக்கூடிய ஒரு ஆறா இருக்குது. ஓகேங்களா. அதனால இது வந்து வற்றும் அல்லது பருவகால ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப குறுகலா இருக்கும், நீளம் குறைந்தா. குறுகல்னா இப்போ தண்ணி வந்து இப்போ மழை எப்படி இருக்குன்னா, மழை இந்த தண்ணி வருது, அதிகமா வந்துன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து பறந்து விரிஞ்சு வரும். அப்படிதானே. கரெக்டா. அதே மாதிரி கம்மியா வந்துச்சுன்னா கம்மியான இடத்துல வரும். ஓகேங்களா. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து குறுகலா இருக்க காரணம் இது. ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீளம் குறைந்தவை அப்படின்றதுக்கும் அதால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணவும் முடியாது, அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இது காரணம் அந்த ஃப்ளோ தான். ஓகே. அதே மாதிரி இது வந்து பெரிய பள்ளத்தாக்குகள் எல்லாம் உருவாக்குமானா உருவாக்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளை உருவாக்கி போகும். சாரி, எது ஆக்சுவலா அதாவது எப்பவுமே நீங்க எப்படி வச்சுக்கோங்கன்னா, இமயமலையில உற்பத்தி ஆகிற ஆறுகள் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப கடுமையான பள்ளத்தாக்குகளை உருவாக்குமா இமயமலை ஆறுகள் உருவாக்கும், இது உருவாக்காது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே அதுதான் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஒன்னே ஒரு விஷயம் தான், நீர் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது. ஓகேங்களா. நீர் மின்சாரம், நீர்ல இருந்து மின்சாரம் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே உகந்தது. எது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய ஆறுகள், இதை தீபகற்ப ஆறுகள். மேற்கு தொடர்ச்சி மலையோ கிழக்கு தொடர்ச்சி மலையோ உருவாகக்கூடிய ஆறுகள். ஆனா அப்படியே அங்க வந்து இமயமலை ஆறுகள் போனீங்கன்னா அது வந்து நீர் மின் உற்பத்திக்கு உகந்தது அல்ல. அதுக்கு காரணமும் அதோடைய ஸ்பீட் அண்ட் ஃப்ளோ தான். ஓகேங்களா. ஸோ இது இன்னொரு விஷயம், இந்த ஆறுகள் இது வந்து நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது. ஓகேங்களா. அது வந்து பயன்படும். ஏன்னா இது வந்து காடுகள்லயும் மேடுகள்லயும் கரண்டு புரட்டுகள்லயும் ஓடுது. அது வந்து மோஸ்ட்லி வந்து சமவெளிகள்ல ஓடுது. ஓகேங்களா. அது வந்து இமயமலை ஆறுகள் வந்து மோஸ்ட்லி சமவெளிகள்ல ஓடுறதுனால நீர் மின்சாரத்துக்கு வந்து ஏற்றதா, சரி நீர் மின்சாரம் இல்ல, நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றதா இருக்குது. இதுல ஒரு 6 நீர்வழி போக்குவரத்து வரும். அது நம்ம வந்து நமக்கு இந்தியாவுல மொத்தமே ஒரு 6 நீர்வழி போக்குவரத்து இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து எங்க பார்க்கலாம்னா பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. பின்னாடிதான் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்ற டாபிக்ல நம்ம நீர்வழி போக்குவரத்துல அந்த இது பார்க்கலாம். ரைட். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள வேறுபாடுகள் அப்படின்றது, சிறப்பியல்புகள் அப்படின்றது சேர்த்தே பார்த்துடலாம். வேறுபாடுகள் சிறப்பியல்புகளையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஓகேங்களா. அப்போ ஜென்ரலா இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய எல்லாமே
மோஸ்ட்லி மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உற்பத்தி ஆகும். மோஸ்ட்லி இல்ல, எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது இல்லையா? சோ இது எல்லாமே வந்து தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் குறுகலா இருக்கும், நீளம் குறைந்தவைகளா இருக்கும். மற்றும் மற்றும் பருவகால ஆறுகள், மழை பெஞ்சாதான் தண்ணி அப்படின்ற மாதிரி நீர் மின்சார உற்பத்திக்கு ஏற்றதா இருக்கும். நீர்வழி போக்குவரத்திற்கு இதை வந்து பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னா உள்நாட்டு வடிகால்கள். ஓகேங்களா? என்னது உள்நாட்டு வடிகால்கள். உள்நாட்டு வடிகால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பெரிய ஒரு வடிகால் தான், ஒரு ஆறு தான். ஆனா வந்து உள்ளுக்குள்ள இந்தியாவுடைய ஏதோ ஒரு பகுதியில தோன்றி உள்ளுக்குள்ளே மறைஞ்சிரும். ஓகே, அது போயிட்டு வந்து கடலோட கனெக்ட் ஆகாது. ஓகேவா? அதான் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு வடிகால்கள் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சோ பார்டரை கிராஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து வேற, பார்டரை கிராஸ் பண்ணல அப்படின்னா உள்நாட்டு வடிகால்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப முக்கியமான ஒண்ணு எதுன்னு பாத்தீங்கன்னா ரிவர் லூனி. லூனி ஆறு. லூனி ஆறு. இந்த ஒரு ஒன்று மட்டும் நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது, லூனி ஆறு அப்படின்றது. ஓகேவா? சோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கத்துல நமக்கு வந்து ஓடுது. இங்க வராது, இது குட்டியா வரும். ஓகேங்களா? வருமா? ஓகே, மேற்கே ஓடுது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுதான், நமக்கு வந்து ஆஜ்மீருக்கு பக்கத்துல, ஆரவல்லிக்கு பக்கத்துல, ஆரவல்லி மலைத்தொடருக்கு பின்னால ஆஜ்மீருக்கு பக்கத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு கோவிக்நர்க் அப்படின்ற இடத்துல வந்து சரஸ்வதி ஆறுடன் வந்து சேர்ந்து அப்படியே டிராவல் ஆகுது. ஓகேங்களா? இங்க சரஸ்வதி ஆறுடன் சேர்ந்து அது எந்த இடம், கோவிக்நர்க். ஓகேங்களா? கோவிந்த்காக்ல வந்து நமக்கு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்க இருந்து ஜாயின் ஆகுது, சரஸ்வதி ஆறுடன் அப்படியே ஜாயின் ஆகி அப்படியே கலந்து போகுது. இந்த சரஸ்வதி ஆறு வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது சரஸ்வதி ஆறு வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் அப்படின்ற ஏரியில இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ லூனிக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய ஆறு சரஸ்வதி, மொத்தம் 2 ஆறுகள் தான். ஓகே, இந்த சரஸ்வதி ஆறு வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் அப்படின்ற ஏரியில இருந்து உருவாகுது. இதுக்கு 2 துணை ஆறுகள் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்ரி நதி, ஜவாய் நதி. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து ஆரவழியில இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? புஷ்கர் ஏரியில இருந்து உருவாகுது இது. இதுக்கு 2 துணை ஆறுகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்ரி நதி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜவாய் நதி. ஓகே, சோ ரெண்டுமே ஆரவழியில தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லூனி இருக்கு இல்லையா, லூனிக்கு வருவோம். லூனி வந்து 320 கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறமா குஜராத்ல கட்சி பகுதியில வந்து அப்படியே மறைஞ்சு போயிருது. ஓகேங்களா? குஜராத்தோடைய ராணா கட்சி பகுதியில வந்து மறைஞ்சு போயிருது. அதாவது அந்த அந்த இடம் வரதான் அது வந்து ஓடுது. ஓகே, அதுல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து நீ அந்த லூனி வாட்டர் வந்து பாலோட்ரா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்க வர நார்மலா நல்லா டேஸ்டான குடிக்க தகுந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது, நார்மலான ஆச்சரியமா இருக்குது. அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் வந்து மாறுது, உப்பு தன்மையா இருக்குது. அதாவது ராணா கட்ச் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உப்பு தன்மையா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஞாபகம் வேண்டியது 2 லூனி, ரிவர் லூனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி. லூனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி சரஸ்வதியோட கலந்து அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு ராணா கட்சியில மறைஞ்சிருது. ஓகேங்களா? அது வரதான் ஓடுது. கடல்ல வந்து கலக்குற விஷயங்கள் சொல்லல இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா ஆஜ்மேருக்கு அருகே, அதாவது ஆரவல்லிக்கு மேற்கு பக்கத்துல நமக்கு வந்து உருவாகும். தெரியும் இல்லையா? இதான் நமக்கு வந்து ஆரவல்லி. அப்படிதானே? ஆரவல்லி, நர்மத், ஆரவல்லி. ஓகே, அப்புறம் வந்து இங்க வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இங்க ரேன் ஆஃப் கட்ச் இருக்கு, இன்னும் கீழே வரும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கோவிந்த்காக் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து சரஸ்வதி ஆறோட கலக்குது. ஓகேங்களா? சோ சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர்ல இருந்து உருவாகுது. இதுக்கு 2 முக்கியமான துணை நதிகள் சுக்ரி அண்ட் ஜவாய். இந்த ரெண்டுமே வந்து ஆரவழியில இருந்து தான் உருவாகுது. அப்புறமா லூனி வந்து 320 கிலோமீட்டர் தூரம் ஓடி குஜராத்ல ராணா கட்சியில பகுதியில கலக்குது. ஓகேங்களா? ராணா கட்சிக்கு போகும்போது அந்த வாட்டர் வந்து ரொம்பவே உப்பு தண்ணியா இருக்குது. ஆனா பாலோட்ரா அப்படின்ற இடம் வர நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இதான் நமக்கு மொத்தமா வந்து ஆறுகள் அப்படின்ற டாபிக். ஸோ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமயமலை உருவாடிய ஆறுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உருவாகக்கூடியது தீபகற்ப இந்தியாவில் முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகக்கூடியது. அதே 2ஆ பிரிச்சிடலாம், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டீங்கன்னா லாஸ்டா வந்து உள்நாட்டு வடிகால்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அதோட சிறப்பு இயல்புகளையும் சேர்த்து வந்து பார்த்துடணும். ஓகே,
அவ்வளவுதான் நமக்கு வந்து ஆறுகள் அப்படின்றது. ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம கண்டிப்பா பண்ணலாம்.